ஒரு நல்ல தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு புதிய முயற்சியாக இன்றைய மனித வாழ்க்கை பெரிதும் எதை நோக்கி செல்கிறது? பணத்தை தேடியா, பாசத்தை நாடியா? ஒரு காலத்தில் கிறிஸ்மஸ் விழா அப்படியா கொண்டாடினோம். கிறிஸ்மஸ் வந்தாலே என்ன பண்ணுவோம்? போய் கடையில் கிறிஸ்மஸ் வாழ்த்து மடல் வாங்கி அன்புள்ள மாமாவுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள், இன்னொரு கார்டு வாங்கினா செலவாக போயிடணும், புத்தாண்டு வாழ்த்தையும் அதிலே சேர்த்து, பொங்கல் வாழ்த்தையும் சேர்த்து அப்படி அனுப்புவோம். அதெல்லாம் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் முதல்ல இந்த 1100 இவ்வளோ பெரிய செல்லு இருக்கும். டிப்பர் லாரி ஏற்றிட்டு போனால் கூட திருப்பி எடுத்து பேசலாம். அப்படி செல்ஃபோன் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ண முன்னாடி அந்த செல்லு தான் வாங்கினேன். வாங்கி இந்த தவசு காலம் முடிஞ்சு ஈஸ்டர் அப்போ அதில் எல்லாம் டைப் பண்ணி தான் அனுப்பணும் இங்கிலீஷில் மெசேஜ். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு ஹாப்பி ஈஸ்டர்னு அனுப்பி விட்டேன். அது வரைக்கும் சார்னு சொன்னது மறுநாள்லேருந்து அண்ணே நல்லா இருக்கலான்னு கேட்டுச்சு. நம்ம அனுப்பின மெசேஜ் அப்படி ஹாப்பி ஈஸ்டருக்கு ஹாப்பி சிஸ்டர்னு அனுப்பி விட்டேன். அதோடு என் வாழ்க்கை முடிஞ்சு. அந்த பொண்ணு சிஸ்டராகவே போச்சு, வேலையை பாருமா. வாழ்க்கை அப்படி இருக்குது. இப்போ பணத்தை தேடியா, பாசத்தை நாடியா? பணம் எப்படி இருக்குது, பாசம் எப்படி? எங்கள் ஊரில் பக்கத்தில் பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் நைட்டு 1 மணிக்கு திருடன் குதிச்சிட்டான். குதிச்சவன் புருஷன் பொண்டாட்டியும் கட்டி வச்சுட்டு வாயில் துணியெல்லாம் வச்சு அமுக்கிட்டு நகை பணத்தையெல்லாம் அள்ளிக்கிட்டு கிளம்புனான். இந்த பொண்டாட்டிக்காரி கத்துனான். என்ன அப்படின்னா அவுத்து விடுன்னான். திருடன் சொன்னால் கத்துனாயினா குத்துவேன் அப்படின்னா. கத்த மாட்டேன், அவுத்து விடுனான். அவுத்து விட்ட உடனே இவ சொன்னால், திருடன் சார் நகை பணத்தையெல்லாம் அள்ளிட்டீங்க, திருப்பி வச்சுட்டு போன்னு சொன்னால் வச்சுட்டா போகிறீங்க, எனக்காக ஒரு உதவி செய்யுங்க. என்னம்மா? எதிர்த்த மாதிரி தான் என் நாத்தனா வீடு இருக்குது, போகும்போது அவள் வீட்டை ஒரு பார்வை பார்த்துட்டு போங்க அப்படின்னா. அதுக்கு திருடன் சொன்னான், அவள் வீட்டுக்கு தாண்டி முதல்ல போனேன், அவள் சொல்லித்தான் ஓ வீட்டுக்கே வந்தோம்னு அவன் சொல்லியிருக்கான். அப்போ சொந்த வந்த உறவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இதெல்லாம் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு அம்மா பெரிய கஞ்சம், பேரை சொல்ல மாட்டேன், சொன்னால் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. எச்சி கையில் காக்கா ஒட்டாது. போன வாரம் பார்க்குறேன் பால் பாயசம் ஒரு அண்டாவில் ரோட்டில் வச்சுக்கிண்டு. என்னக்கா நீ எச்சி கையில் காக்கா ஓட்ட மாட்டியே, பால் பாயசம் கண்டுன்னு? எங்கள் குழந்தைனாருக்கு லாட்ரி டிக்கெட் விழுந்திருக்கு கேரளாவில், 20 லட்ச ரூபா, அதுக்கு தான் அந்த பாயசம் அப்படின்னு. பரவாயில்லையே, நீனே பெரிய கஞ்சம், நீ பால் பாயசம் கன்றியே, உன் குழந்தனுக்காக கன்றியே அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அந்த ஆள் சீட்டை தொலைச்சி விட்டானா, அதுக்கு தான் ஊருக்கே பால் பாயசம் கொடுக்குறேன்னு ஆவா. அப்போ உறவுகள் எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்க பார்ப்பான். ஆனால் ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு ஒரு பாட்டில் சொன்னால், ஒரு குடும்ப உறவோடு எப்படி இருக்கணும்னு சொன்னால், சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள், பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள், சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள், பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள், சொர்க்கம் தேடி செல்லட்டும் காதல் எண்ணங்கள், சொர்க்கம் தேடி செல்லட்டும் காதல் எண்ணங்கள், அங்கெல்லாம் பொங்கட்டும் காதல் வெள்ளங்கள், ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே ஆடலாம் பாடலாம். சொல்லித்தாருங்கள் பள்ளி பாடுங்கள், இன்னும் என்னென்ன மன்னன் லீலைகள், சொல்லித்தாருங்கள் பள்ளி பாடுங்கள், இன்னும் என்னென்ன மன்னன் லீலைகள், தங்க பாவை அங்கங்கள் எங்கள் சொந்தங்கள், தங்க பாவை அங்கங்கள் உங்கள் சொந்தங்கள், தத்தை போல் மெத்தை மேல் ஏந்திக் கொள்ளுங்கள், ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் 100 பாடலாம் பாடலாம். லேசாக கைதட்டுங்க பார்ப்போம், அது மட்டும் போதும்.
நல்லா கைதட்டுறீங்க. இடையில பசிக்குது, சுகர் பேஷண்ட்டு அப்படிலாம் இருந்தால் கொஞ்சம் பொறுத்துக்கங்க. ஏன்னா நேற்று ஒரு அம்மா பாதி பட்டிமன்றத்தில் எந்திரிச்சு போய் இதுவரையும் தூங்காமல் இருக்குது. இடையில இதுக மூஞ்சி முன்னாடி வந்து போனால் எப்படி தூக்கம் வரும்? அதனால் நல்ல சந்தோஷமாக வாய் விட்டு சிரிங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம கோயில், நம்ம மக்கள் ஒரு கிறிஸ்மஸ் விழாவை சந்தோஷமாக கொண்டாடுங்கனக்காக அடுத்தந்தை அவர்கள் புதிய முயற்சியாக அந்த வருஷம் இந்த ஒரு ஏற்பாடை பண்ணியிருக்காங்க. இது நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு தடவை ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். நல்ல செலவு பண்ணியிருக்காங்க. நபிகள் நாயகம் தான் சொல்லுவார், வைத்திருப்பதல்ல செல்வம், பிறருக்கு வழங்குவது தான் செல்வம். 4 பேருக்கு கொடுக்குற மனநிலை வரணும். சிலர்லாம் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கான், 10 பைசா அவனுக்கு கொடுக்க மாட்டான். என் சித்தப்பன் ஒரு ஆள் இருக்கார் மதுரையில், பெரிய கோடீஸ்வரன், கம்பெனி வச்சுருக்கார். இந்த கொரோனாவில் கம்பெனியை மூடிட்டு எல்லாரையும் சொந்த ஊருக்கு வர சொல்லிட்டாங்க. அவர் வந்தவர் இந்த கபசுர குடிநீர் குடித்தா கொரோனா வராது நாங்கள்ல. இவரே 4 மணிக்கு அடுப்பை பற்ற வைப்பார், கபசுர குடிநீரை காய்ச்சுவார். எங்கள் ஊரில் 100 பேருக்கு மட்டும் கொடுப்பார், வந்து வீட்டில் படுத்துக்குருவார். நான் நினச்சேன் கொரோனாவில் திருந்திட்டேன் போல இருக்கு சித்தப்பான்னு நினச்சேன். ஏன் எல்லாருக்கும் கொடுக்காம 100 பேருக்கு மட்டும் கொடுக்குறேன்னு அவர் என்னை பார்த்து சொன்னார், மயனே இந்த 100 பேரையும் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கான், செத்துட்டான்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லி அந்த 100 பேருக்கு கொடுத்தாரு. அந்த 100 பேரும் முளைச்சிக்கிட்டான். ஏன் சித்தப்பன் போய் செத்து, அதில் ஒரு டம்ளர் இருந்தாலும் குடிக்கல, அவ்வளோ பெரிய இன்டர்நேஷனல் கஞ்சேன். ஆனால் நான் ரொம்ப தாராளமான ஆள். இந்த டீமே பதறாங்கன்னா பசுக்கு டிக்கெட் எடுக்கலைன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. போன தவசு காலத்தப்போ போன வருஷம் வேளாங்கண்ணிக்கு நடந்தே போனேன். போய் உண்டியல் போடலாம்னு காசை எடுத்தேன், வெறும் 500 ரூபா தாளாக வந்துச்சு. நம்ம அரைக்க மாதாவுக்கு 500 போடுறதுன்னு உள்ளே அமுக்கிட்டு பழைய 50 ரூபா ஒன்று பிஞ்சு ஒட்டுனது இருந்துச்சு. அதை எடுத்து போட போனேன், பின்னாடி உள்ளவன் என்னை சுரண்டுனான். என்னென்னு திரும்பி பார்த்தேன், அவன் கொஞ்சம் காசை கொடுத்தான். வாங்கி உண்டியலில் போட்டு சொன்னேன், நீனும் வேளாண்மைக்கு நடந்து வந்தேன், நானும் நடந்து வந்தேன், ஓன் காசை நீ உண்டியலில் போட்டால் தாண்டா புண்ணியம் ஒன்னே சேரும்னு. அவன் என்னையை பார்த்து சொன்னான், ஓன் காசு தான் கீழே விழுந்துருச்சு, எடுத்து கொடுத்தோம்னா. எல்லாம் வேளாங்கண்ணிக்கு தானே பாத யாத்திரை போவாங்க, நான் வேளாங்கண்ணிலேருந்து ரிட்டன் பாத யாத்திரை வந்தாலும் நான் தான். பொறிக்கும் வழியில் மெழுகுதிரிக்கும் வழியில். வாழ்க்கையில் அடுத்தவனுக்கு கொடுக்குற மனசு வரணும். சிலர்லாம் காசு வச்சுருந்தா யோசிப்பான், அடுத்தவனுக்கு கொடுக்குறதா. இந்த பாருங்கள், சொந்தக்காரனை பார்க்க போகிறவனையெல்லாம் பாருங்களேன். ஒரு காலத்தில் வீட்டில் ஹார்லிக்ஸ் பாட்டில் இருக்கும். அந்த ஹார்லிக்ஸ் பாட்டில் கடைசி சமையல் அறையில் இருக்கும், இவ்வளோ பெரிய டப்பா. அதை திறந்தோம்னா அந்த வாசனையிலே கேட்டுருவாங்க, யார் ஹார்லிக்ஸை திறக்கிறது? அள்ளி வாயில் போட்டு நம்பி நிற்க முடியாது, என்ன சவ்வு மாதிரி பிடிச்சிக்கிறோம். வந்து செக் பண்ணால் உள்ளே இருக்குது. இப்போல்லாம் அப்படி கிடையாது. அரைக்குள்ள ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு போயிட்டு சொந்தக்காரனை ஜோலியை முடிச்சுட்டு வர்றவன்லாம் இருக்கான். ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கவனை பார்க்க போவான், பார்த்துருக்கீங்களா? அரைக்குள்ள ஆரஞ்சு பழத்தோடு போவான். அப்புறம் ஆரைக்கு சாமி வேறு ஆஸ்பத்திரியே கிடைக்கலையா, இந்த ஆஸ்பத்திரிக்கா வந்த இதானப்பா போன தடவை மலைச்சாமி செத்தான், அவன் எப்படி உசுரோடு இருப்பான்? இப்படி உறவுகள்லாம் நிறைய இருக்குது. இதை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு 4 நாளும் 8 பேர் வந்திருக்காங்க. 4 நாள் 8. உண்மையிலே 8 பற்றி நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. எண்களிலே சிறந்தது 8 தான். நம்ம சொல்லுவோம் 8னா நம்மளுக்கு பிடிக்காது, 8ஆம் நம்பர் ஆகாது, 8ஆம் நம்பர் வீடு எனக்கு பிடிக்காது அப்படிலாம் சொல்லுவோம். எண்களிலே சிறந்தது 8 தான். 1 எழுதி பாருங்க, மேலே தொடங்கி கீழே முடியும். 2 எழுதுங்க, மேலே தொடங்கி கீழே முடியும். 3 அதே மாதிரி மேலே தொடங்கி கீழே முடியும். 4, 5, 6, 7, 8, 9 எல்லாமே மேலே தொடங்கி கீழே முடியும். 8 மட்டும்தான் தொடங்கி இடத்திலே முடியக்கூடியது. 8க்கு அவ்வளோ பெரிய சிறப்பு. அதனால தான் 8 பேர் இன்றைக்கி பேச்சாளராக உட்கார வச்சுருக்கோம். பெண்கள்லாம் 8ஆம் நம்பர், என் மனைவிலாம் 8ஆம் நம்பர் வீடு ஆகாது, 8ஆம் நம்பர் பிளாட்டு வாங்காத, 8 வண்டிக்கு 8ஆம் நம்பர் வாங்க மாட்டான், அவ்வளவு எதிர்ப்பு சொல்கிறாங்க. ஒரு பவுனுக்கு 8 கிராம் அதை வாங்கி மாட்டிக்கிறாங்க. யாராவது அது வேணாம்னு சொன்னோம்னுக்கோ பார்ப்போம். கரெக்டாக அந்த 8ல் சரியாக இருக்குது. சாப்பிடுங்க, கொடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க. இதான் நாட்டில் நடக்கிற நிலைமை. உழைக்கிறவன் ஒடுத்தேன் உரும்பி குடிக்கிறது 9 பேருன்னு கடையில். நீங்கள் சாப்பிடுங்க, குமார் வைக்காத பார்க்க, குமார் அப்போ தான் வாயில் வைக்க போனாப்புல, போதும்டா இதோட வச்சுருறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கெல்லாம் பழகி போனாலுங்க, இதுக்கெல்லாம் வைக்காதுங்க. அண்ணே விட்டுறேண்ணே, நீங்கள் சாப்பிடுங்கண்ணே, ஒன்றும் பிரச்சனை. விட்டுறனுக்கு தொண்டை கட்டிக்கிடுச்சு. உண்மையிலே 4 பேச்சாளர் வந்திருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே முடிக்கணும். நான் தலைப்புக்குள்ளே எதுவுமே பேசலை, பணத்தை பற்றி எதுவும் சொல்லலை, பாசத்தை பற்றி எதுவும் சொல்லலை. இந்த நோட்டு செல்லாமல் போச்சு இல்லை, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நோட்டு செல்லாமல் போச்சு. எல்லோரும் பழைய நோட்டை கொடுத்து தான் புது நோட்டு வாங்கணும். அப்போ தேவோட்டை இந்தியன் பேங்கில் காலையில் 10 மணிக்கு போயிட்டு அவன் எனக்கு முன்னாடி 50 பேர் லைனில் நிற்கிறான். பார்த்தேன் ஒரே கூட்டம். நான் தான் 51வது ஆள். மணி 12 ஆச்சு, 1 ஆச்சு, 2 ஆச்சு, கூட்டமே குறையில. ஒருத்த மட்டும் பேக்கோடு போகிறான், பேக்கோடு வரான். அவனை கூப்பிட்டு கேட்டேன், டேய் பணம் எடுக்கிறாங்களா எடுக்கிறீங்களா, கூட்டமே குறையலேன்னு. அவன் மண்ணை வாரி தூத்திக்கிட்டே சொன்னால் எவனும் எடுக்க மாட்டான்டா அப்படின்னா.
ஏன்டான்னு கேட்டேன். நான் தான்டா பேங்க் மேனேஜர், என்னையை உள்ளே விடாமல் வெங்க போட்டு அடைச்சிக்கிட்டு கிடக்கிறான்டா அப்படி. பணத்துக்கு அவ்வளோ பெரிய சிரமத்தில் தான் மனுஷன் வாழ்ந்தான். இதை மையப்படுத்தி தான் இன்றைக்கி நல்ல தலைப்பு கொடுத்துருக்காங்க. பணமா பாசமா, சொத்துக்களா சொந்தமா, உறவுகளா, இதை பற்றிலாம் பேசுறதுக்கு வந்திருக்காங்க. இதில் பணம் யாரு? பணம்தான் என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்கப்போவது யாரு புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ், பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வலம் வரக்கூடிய கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய, சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலமாக திரைப்பட நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவை KR மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைது. ஆசைய காதுல தூது விட்டு ஒரு ஆம்பளை எழுப்பி விடுறேன், லேடிஸ்க்கு போடுற பாட்டு போடுறேன், நீனு வெக்கம் இல்லாமல் டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்றேன். நல்ல எஃபெக்டியா. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியில் கணிப்பொறியியல் துறை தலைவராக ஏறக்குறைய 16 ஆண்டு காலம் பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி தற்சமயம் 6 மாத விடுமுறைக்கு வந்திருக்கக்கூடிய கணிப்பொறியியல் துறையிலே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய பேராசிரியர் டாக்டர் அபு அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைது. நீலாம் உறுப்புறக்கு வழியே இல்லைடா. ஒரு பேராசிரியர் அறிமுகப்படுத்துகிறேன், சொப்பன சுந்தரி பாட்டை போடுறாங்க. உனக்கு தேனாத்து பாலத்தில் வைக்க வேண்டியாந்தா உன்னையெல்லாம். ரைட்டு, எல்லாருக்கும் பாடினோம்னா லேட் ஆயிரும். இல்லை இல்லை, பாசம்தான். அந்த அணியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவ்வளவும் பாசம். எப்போ வலிக்கி விட்டு எவன் உழுவு போகிறான்னு தெரில. அந்த அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தண்ணி தர மாட்டான், கர்நாடகாக்காரன் தண்ணி தர மாட்டான், கேரளாக்காரன் தண்ணி தர மாட்டான். எப்போ போனாலும் தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான். எப்படி வேணாலும் தர்றான். பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கு கலக்கி கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள் தினத்தன்று ராஜ் தொலைக்காட்சியிலே பெண்களுக்காக பேசி பெண்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டு. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு, உன்னமால இட தேடி வரும் நாள் எந்த நாள், முத்து முத்து கண்ணால அவன் சுத்தி வந்தான் பின்னால. தம்பி, உனக்கு வாசிக்க தெரியும், அடுத்த வரி எனக்கு தெரியாது. நானே அரைப்பாட்டில் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த கடைசியாக வந்திருக்க உட்காந்துருக்க அம்மா பழைய பாடல்களை அவ்வளவு தத்ரூபமாக பாடுவாங்க. பழைய படத்தில் நடித்த நடிகர்லாம் இப்போ இல்லை, போய் சேர்ந்துட்டாங்க. பழைய படத்தை எடுத்தவங்களும் இப்போ இல்லை, போயிட்டாங்க. பழைய படத்தில் நடித்தவங்க யாருமே இப்போ இல்லை. இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார். விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர. அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில் ஒரு தனியார் பள்ளியில் மியூசிக் டீச்சராக இருக்காங்க. இந்த கொரோனா காலத்தில் அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்கூலில் சம்பளம் கொடுக்கல. நம்ம மஞ்சுநாதன் தான் நம்ம டீமில் பேசுகிற பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுதேன்னு திருப்பூரில் ஒரு பெரிய பனியன் கம்பெனி, 200 கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில் இந்த அம்மாவை மேனேஜராக சேர்த்து விட்டாங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் 1.5 ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்போ கம்பெனியை மூடிட்டாங்க. அவ்வளோ ஒரு ராசியான அந்த ஓனர் அடுத்த கம்பெனியில் போய் பனியனுக்கு பிசிறு வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்கள். எங்கள் கம்பெனிக்கு வந்து 2 வருஷம். எப்போ யார் தெருவுக்கு வரப்போகிறோமோ தெரியல. சென்னை ராணிக்குமார் அவர்கள் நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி, கண்ணுக்குள்ளதான் மின்னல் அடிக்க சும்மா சும்மாடி, ஆனந்த காத்தும் வீசுது சாமதி காத்தும் அடிக்குது. ஏண்டாடே அது சின்ன பொண்ணாடா, நல்லா பாடுறா, முறைப்படி உனக்கு சின்ன மாமியா முறை வேணும்டா.
உன் வயசில் அந்த அம்மாவுக்கு 2 புள்ள இருக்குடா. அந்த அம்மாவும் சின்ன பொண்ணு தாங்க முந்தானை எடுத்து வர்ற ஐப்பசி வந்தால் ஓஏபி வரப்போகுது. என்ன டை அடிக்கிற அவ்வளவு கருகருன்னு இருக்கு. மருதாணி அடிக்காதம்மா, செந்தாட்டியை கலக்கி அடி கிருன்னு இருக்கு. இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் எங்கள் குழுவிலே நிரந்தரமாக வாசிக்கக்கூடிய ரிதம்பேடு வாசிப்பதிலே டாக்டர் பட்டம் பெற்றக்கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள். நாங்கள் பேசுகிறதும் பாடுறதும் உங்களை வந்து சேருதுன்னா அதுக்கு காரணம் அருமையான ஆடியோ. சிறுமலர் தானே? சிறுமலர் ஆடியோ. தம்பி ஆப்ரேட்டர் யார்? நீங்களா? கல்யாணம் ஆயிடுச்சா? ஆச்சா ஆகலையா? அதை சங்கட்டமாக சொல்ல ஆயமாக சிரிக்கிறா. ரைட், ஓகே, சந்தோஷமாக. அருமையான ஆடியோ. எங்களை படம் எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய வீடியோ நிறுவனத்தாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி, நாங்கள் இங்கு வருவதற்கு காரணமாக இருந்த இந்த பங்கினுடைய பங்கு தந்தை அருட்தந்தை அவர்களுக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுத்து நன்றியை தெரிவிச்சிருக்கிறோம். இந்த நிகழ்வு நடப்பதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பங்கு பேரவையை சேர்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், இறை மக்கள் அத்தனை பேருக்கும், அன்பேத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும், நான் இந்த பட்டிமன்ற உலகத்தில் வலம் வருவதற்கு எனக்கு அந்த தொடக்க புள்ளியை ஆரம்பித்து வைத்த என்னுடைய நண்பர், என்னுடைய குருநாதர் என்றே சொல்லலாம், அருமை நண்பர் ஜோல்னா ஜவஹர் ஆசிரியர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி, அவர் வந்திருக்கார், அங்கே நிற்கிறார். அவர் வர சொன்னால் 4 திருக்குறள் சொல்லுவார், அதனால தான் வர சொல்ல. இப்பொழுது முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக பணம்தான் என்ற அணியை துவங்கி வைத்து பேச விஜய் டிவி கலக்கப்போது யார் புகழ், சன் டிவி காமெடி செக்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ், பல பட்டிமன்ற மேடைகளை கலைக்கு வரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை மஞ்சுநாதன் அவர்களுக்கு முன்பாக பேராசிரியர் அபு அவர்கள் பேசுவார்கள். லேட்டாக தானே அந்த எந்திரிச்சு உட்காருப்போ. ஹலோ டெஸ்டிங். ஹலோ செக். ஹலோ. வந்தாய தாயே வாமகனை என்றாயே, தந்தாய நாவில் சரம்சரமாய் தமிழ் பாடம். உன்னை மறப்பேனா உனைப்பாடாதிருப்பேனா, என்னைத்தான் எரித்தாலும் எரிகின்ற நெருப்பனிலே உன்னைத்தான் காணும் உலகம் தமிழ் தாய். வல்வன் வாக்கினிலே பிறந்த கம்பன் கைகளிலே தவழ்ந்த கண்ணதாசனின் காதலியாய், விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய், உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய், நமக்குள் நாம அவிற்றிருக்க, நமக்குள் முத்தாக பிறந்துட்டு சத்தாக விழுந்துட்ட தமிழுக்கேன் கரம் சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அடரா, தமிழுக்கு வாழ்த்து சொன்ன கை தட்டின அந்த 40 பேருக்கு நன்றி. கையை தட்டாமல் உட்கார்ந்ததுக்கு நன்றி. நல்லா ஜோரா ஒருத்தரும் கை தட்டி வைங்க, ஒன்றும் வஞ்சனையை வைக்காதீங்க. அதுலேயும் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய இறை மக்களில் குறிப்பாக தாய் குழுங்களுக்கு நல்ல ஒரு டிப்ஸை சொல்கிறேன். இங்கே இருக்க பெண்கள் நீங்கள் நல்லா கை தட்டினீங்கன்னா கூந்தல் நிறைய வளரும். அங்கே பாருங்க, ஒரு அக்கா தட்டிவிட்டு உடனே இழுக்கிறாங்க, உடனே எப்படிக்கா வளரும்? 10 நாள் கழிச்சு போய் கண்ணாடியில் பாருங்க, அது பாட்டில் வளர்ந்துரும். அங்கே ஒரு அம்மா தட்டிட்டு இழுத்தாங்க, கையோடு வந்துருச்சு, ஜவுரி முடி போல இருக்குடா. ஆனால் வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நில்லுங்கிற கதையை ரொம்ப அழகாக ரசிக்கிறாங்க. நல்ல ஒரு தலைப்பை கொடுத்துருக்கீங்க. இன்றைய மனித வாழ்க்கை எதை தேடி போயிட்டு இருக்கு? பணத்தை தேடியா பாசத்தை நாடியான்னு கேட்டிருக்கீங்க. பணத்தை தேடிதான் சார் இந்த வாழ்க்கை. இன்னைக்கு கூட பாருங்க, இந்த திருவிழா விழாவாக கொண்டாடுறோமே, எங்க பார்த்தாலும் சீரியல் பைப்பை கட்டி அங்க போக்கஸ் லைட்லாம் வச்சு இவ்வளவு அரங்கத்தை போட்டு இத்தனை பேரை உட்கார வச்சு டீ காஃபி டிஃபன்லாம் கொடுத்து இவ்வளவு கவனிக்கிறாங்களே, இதுக்கெல்லாம் பைசா இல்லாம முடியுமா சார்? நான் கேட்கிறேன். ஆடியோ போட்டிருக்காங்களே, இந்த கேமரா எடுக்கிறாங்களே, எல்லாத்துக்குமே பணம் தான் சார். பணம் இல்லாம இன்னைக்கு வாழ்க்கையில எதையாவது செய்ய முடியுங்களா? நான் கேட்கிறேன். கண்டிப்பா முடியாது. பாசம்னு சொல்ல வந்திருக்காங்களே, இது என்ன பாசமா? பூரா வேஷம். அதுல இந்த 2 லேடிஸும் ரொம்ப ரொம்ப மோசம் சார். எப்படி சொல்றீங்க? பணம் இல்லாம இன்னைக்கு வாழ்க்கையில ஒண்ணுமே பண்ண முடியாது சார். பொய் பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஆனா எங்க அணிய பாருங்க, உண்மையை சொல்றதுக்கு 4 பேர் அப்படி 4 சிங்க மாதிரி வந்திருக்கும். ஆனா எனக்கு ஒரு சின்ன ஆசை சார். இங்க இறை மக்கள் ரொம்ப அழகா ரசிக்கிறாங்க. இப்ப கூட பணமா பாசமான ஒரு போட்டியை வச்சிருக்க மாதிரி இவங்களுக்கு ஒரு போட்டியை வச்சு நான் தலைப்புக்குள்ள வரலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லேடிஸ் ரெடியாக்கா? ரெடி 1 2 3 அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற பெண்கள் தாய் குழந்தைகள் மட்டும் பலமா கை தட்டணும். அதுக்கு அடுத்து 1 2 3ன்னு சொன்னா நம்ம ஆண் சிங்கங்கள் கை தட்டணும். சத்தியமா சொல்றேன், ஒரு கல்லூரியில பேராசிரியராக இருக்க, மாசம் 4 லட்ச ரூபாய் சம்பளம், இங்க இல்ல மாலத்தீவுல வேலை பார்க்கிறேன். இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறீங்களோ அவளுக்கு என்னோட 1 மாச சம்பளத்தை இதே மேடையில நடுவர் கையால உங்களுக்கு கொடுக்காட்டினால அவர் போட்டுக்க பிரேஸ்லெட் மோதிரம் செயின் எல்லாம் கழட்டி உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போறாக்கா. ஆமாடா, கொடுத்துட்டு நான் பள்ளிவாசல் பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துருப்பேன்டா. அதான் எல்லாம் ரெடியா இருக்காங்க. ரெடியா இருக்கீங்களாக்கா? ஃபர்ஸ்ட் லேடிஸ் பாத்துருமா உங்க பவரை? ரெடி 1 2 3. அப்பா, அடா அடா அடா. நீங்க 2 பேரும் ஏமா கை தட்டுறிய? நீங்கள் லேடிஸா? ஆதார் அட்டை வச்சிருக்கியா? அப்பதான் நம்ப ஒன்று தெரிஞ்சுக்கங்க. யாரெல்லாம் அழகா இருக்க நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் பட்டிமன்றம் முடிச்சு உங்க வீட்டில் போய் உங்க ஆதார் கார்டை எடுத்து பாருங்க, உங்க கருவம் கலைஞ்சிடும். அவ்வளவுதான். இந்த ஆதார் கார்டு எடுக்கல அனௌன்ஸ் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எப்படி? நாளைக்கு நம்ம ஏரியாவில் ஆதார் கார்டு எடுக்கிறாங்க, எல்லாரும் 10 மணிக்கு ஸ்கூலுக்கு வந்துருங்க. ஆம்பளை எல்லாம் சட்டையை போட்டுக்கிட்டு நம்ம மாட்டில் போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம்.
இந்த பெண்கள் அப்படி கிடையாது. பட்டு சேலை கட்டி பவுடர் அடித்து பூ வச்சு போய் உட்காருவாங்க. உட்கார்ந்த உடனே எடுத்தாச்சு போமான்றான். என்னடி 1 2 3 சிரியலான்னு சொல்லாமல் எடுத்து விட்டாங்க. ஒரு வாரம் சென்று போஸ்ட் ஆஃபீஸில் ஆதார் கார்டு வரும். வாங்கி பார்த்தீங்கன்னா சாத்தி வச்ச போன மாதிரியே எடுத்து அனுப்பியிருப்பாங்க. உங்கள் கருவம் கலைஞ்சு போயிடும். அதான் ஆதார் கார்டோட மகிமை. இப்போ ஆண்கள் பங்கு. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? பவரை காமிச்சிருவோமா? ரெடி 1 2 3. ஆடுறா ஆடுறா ஆடுறா. 5 5 10 ஆண்கள்னாலே கெத்துங்கிறத அப்படி ப்ரூவ் பண்றாங்கங்க. பணம் இல்லாம இன்னைக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது சார். அதனால தான் ஒரு பாட்டுல கூட அழகா சொன்னா, ரூவா நோட்டுல வாழுறாரு காந்தி, வாங்கறையா ஜோரா புன்னகைய ஏந்தி, காசை பார்த்தா காந்தி தாத்தா போல நாம் சிரிப்போம். அண்ணாத்தே ஆரம்பம் அயாச்சே பேரின்பம் பம் பம் பம். காசு மேலே காசு வந்து கொட்டுகிற நேரம் இது, ஆசை கதுவ ராசலட்சுமி தட்டுகிற நேரம் இது. வாச கதவை ராசலட்சுமி வந்து தட்டனுங்க. இந்த கிறிஸ்துமஸுக்கு கேக் வாங்கி எப்படிமா திம்ப? காசு இருந்தா தானே கடையில கேக்கு கொடுப்பான். இல்லாட்டி பேக்குன்னு உன்னை திட்டுவானா திட்ட மாட்டானா? எல்லாத்துக்குமே பணம் வேணும் சார். நான் ஒன்னு சொல்றேன் சார். இவங்க பாசம் பாசம்னு சொல்றாங்கல்ல, கட்டின புருஷனுக்கு ஃபர்ஸ்ட் வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறாங்களா சார் இவங்க? அப்படி கேள்வி. அன்னைக்கு பட்டிமன்றம் லேட் ஆச்சு. என் பொண்டாட்டி சொன்ன அடியே பட்டிமன்றம் லேட் ஆச்சு, 2 சப்பாத்தி சுட்டுவா சாப்பிட்டு கிளம்புறேன்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பிக்க முடியலக்கா, சத்தியமா நம்ப மாட்டீங்க. சப்பாத்தில ஒருத்த காலை வச்சுக்கிட்டு கையை வச்சு இழுக்கிற பிக்க முடியல. கோவம் வருமா வராதா? என்ன சப்பாத்தி இது? இப்போ உள்ள வந்தா பிச்சு விடுமுச்சுன்னா சமயக்கட்டில இருந்து நான் சுட்ட சப்பாத்தியே பிக்க முடியல, என்ன பிக்கிறாராம், போயா வேலையை பத்துக்கிட்டுங்கிறாங்க. இது பரவாயில்ல. இன்னைக்கு எனக்கு நடந்த சம்பவம் யாருக்கும் நடக்கக்கூடாது. தேவட்டையில் ஆட்டுக்கறி 800 ரூபாய்க்கு வாங்கி சரி சமைக்க கொடுத்தேன். 1:30 மணிக்கு கொண்டாந்து வச்சா சட்டி பூரா கறி பிடிச்சி போயிருக்கு. உள்ள கறியும் கறி பிடிச்சி போயிருக்கு. ஏன் என்னடி சமையல்னு யூடியூப்பை பார்த்து சமைச்சோம்னா பார்த்தியா? இப்போ யூடியூப்பில் போட்டு விட்டுருந்துருக்காக்கா, முதலில் எண்ணெய் ஊற்றவும், கடுகு உளுந்தர் போடவும், இஞ்சி பேண்டு பூஸ்ட்டு போடவும் எல்லாம் சொல்லி கிண்டிக்கிட்டே இருந்திருக்கா. கரெக்டாக பாதியில் விளம்பரம் போட்டு விட்டாங்க. இங்கே தட்டி என்ன பண்ணுறது தெரியாமல் சட்டி தீப்பிடிச்சி எரிஞ்சு போச்சு. எங்கே இருந்து இங்கே பாசம் இருக்கு? 800 ரூபா கறி போச்சு. இதுலேயுமா விளம்பரம் போடுறாங்க? எல்லாம் பணம் படுத்துகிற பாடு. அப்போ கறி குழம்பு வச்சா கறியாவே குழம்பு வச்சிருக்காங்களே, பாசம் எங்கே சார் இருக்கு? நான் கேட்குறேன். அதுலேயும் நிஜமாவே சொல்கிறேன் சார். இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா? இந்த மாமன்றத்தில் என்னோட பெருமையை ஒன்று சொல்லலான்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்க தம்பி. ஏன் தெரியுங்களா? உலகத்தில் எத்தனை கம்யூனிட்டி இருந்தாலும் சரி, நல்ல தரமான கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்குதுன்னு சொன்னா அது எங்க கிறிஸ்தவ சமுதாயமா மட்டும்தானே சார் இருக்க முடியும். கண்டிப்பா. 2 பிள்ளைகளை பெத்துட்டு அந்த பெத்தவங்க அந்த 2 பிள்ளையை வளர்க்கறதுக்கே கஷ்டப்படுறாங்க. ஆனா உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய அனாதை பிள்ளைகள் படிக்கக்கூடிய இடமாக சொர்க்க பூமியாகவே இருப்பது நம்ம கிறிஸ்தவ மக்கள் நடத்துகின்ற பள்ளிக்கூடங்களும் அனாதை ஆசிரமங்கள்னு சொன்னா, அப்பேற்பட்ட விஷயத்தை கூட பணம் இல்லாம நடத்த முடியுமா சார்? நான் கேட்கிறேன். எவ்வளவு டொனேஷன் கொடுத்தா தானே சார் அதை நடத்த முடியும். ஆனா ஒரு விஷயம் பெருமையோட சொல்றேன் சார், ஏன் மிஸ்ஸஸ் மாதிரி டிவி பார்க்க உலகத்துல ஆளே கிடையாது. நல்ல ஒரு கைத்தட்டல தாராளமா கொடுத்து வைங்கக்கா. எப்படி பாப்பாங்க? பொண்டாட்டி எப்படி டிவி பார்ப்பாங்க? 10 உள்ள போயிட்டு 20 வெளியில வந்துடும் சார். வாய் திறந்தா மூட மாட்டாங்க. என் பொண்டாட்டிலாம் அப்படி இல்லை. அப்புறம் கரண்ட் ஆஃப் ஆனா கூட லைட் அடிச்சு பார்க்கறாடா, ஏதாவது தெரியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு. ஆனா எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு சார். எந்த ஊருக்கு பட்டிமன்றம் போறேன்னா அந்த ஊர்ல என்ன ஃபேமஸா விக்குதோ அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருவேன். திருநெல்வேலி பட்டிமன்றம் போனேன், அல்வா ஃபேமஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். இந்த 4 நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரி பட்டிமன்றம் போனேன், நேரா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். என்ன இல்லை இடையில கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. அது அப்படித்தான். பணம் இல்லாம இன்னைக்கு வாழ்க்கையில எதுவுமே பண்ண முடியாது சார். பணம் தான் எல்லாத்தையுமே நிர்ணயிக்குது. நான் ஒரே ஒரு செய்தி சொல்றேன். கேக் கொடுக்குறாங்கல்ல, ஆமா, மிச்சர் கொடுக்குறாங்கல்ல, ஆமா, இது பாசத்தில் கொடுக்கல, பாதியில் எந்திரிச்சு போயிடக்கூடாது பசியிலேன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அதுக்கு என்ன வேணும்? பணம் வேணும் சார். பணம் தான் வேணும். அதை வாங்கி கொடுக்கணும்னா கூட பணம் வேணுமா சார்? பணம் இல்லாம ஏதாவது பண்ண முடியுங்களா? நான் ஒண்ணே சொல்றேன், இங்க இருந்து வெளிநாட்டுல போய் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறாங்கல்ல, அந்த வேலை பார்க்கறது கூட எதுக்கு சார் போறாங்க? இங்க இருக்கிற பாசத்தை நீங்க நிர்ணயிக்கணும்னா கூட இந்த பணம் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது சார். பெத்த பிள்ளையும் கட்டின மனைவியும் நம்மளை பெத்த அப்பா அம்மாவெல்லாம் இங்கே விட்டுட்டு வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுறாங்களே, இந்த பணத்தை சேர்க்கறது தானே சார் கஷ்டப்படுறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியுங்களா? அந்த பணம் தான் சார் நல்ல சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நிர்ணயிக்குது. இப்போ எனக்கு 2 பெண் குழந்தைங்க. சரி, இந்த நிகழ்வு முடிஞ்ச உடனே நான் நேராக வீட்டுக்கு போய் என் பெண் குழந்தைங்களை அப்படி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தனா அந்த குழந்தைக்கு சந்தோஷமா இருக்குமா? அந்த குழந்தைக்கு பிடிச்ச 2 சாக்லேட் மிட்டாயை வாங்கி கொண்டு போய் கொடுத்தனா சந்தோஷமா இருக்குமா சார்? தின்பண்டம் வாங்கி கொடுத்தா தான் பிள்ளைங்களுக்கு சந்தோஷம். அப்ப உங்க பிள்ளை மேல நீங்க
காசை வச்சிருந்தா கூட அதை வெளிக்காட்டக்கூடிய மிகப்பெரிய ஊடகமே இந்த பணம் தான் சார். இந்த பணத்தை கொண்டு போய் தான் நீங்க உங்க பாசத்தையே வெளிக்காட்ட முடியும்னா, பணம் இல்லாம இன்னைக்கு வாழ்க்கையில் எதுவுமே பண்ண முடியாது சார். அதான் நிதர்சனமான உண்மை. அப்ப பணம் இல்லாம என்ன பண்ண முடியும்? நீங்க பாசம்ங்கிறீங்களே, அதனாலதான் வேதனைப்பட்டு ஒரு ஆள் பாட்டு பண்ணா. எப்படிமா பண்ணா? மரணம் என்னும் தூது வந்தது, அது பாசம் என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. பாசமே போ போ, பணமே வா வா. பணம் இல்லாம ஒரு மனுஷன் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப நிம்மதியா இருக்க முடியுமா? நான் கேட்கிறேன். பணம் தான் சார் எல்லாத்தையுமே நிர்ணயிக்குது சார். ஒன்றும் இல்லை சார், இந்த பணத்தோட அருமை யார்கிட்ட தெரியுமா போய் கேட்கணும்? நிஜமா சொல்றேன், இந்த தினந்தோறும் உடல்ற சத்தத்தோட ரத்தத்தோட நல்ல இள ரத்தத்தோட சம்பாதிக்கிறோம்ல, நம்மள்கிட்ட பணத்தோட அருமையை கேட்கக்கூடாது. ஒரு ஊர்ல ஒரு மிகப்பெரிய பணக்காரர் இருந்தார். வயசான உடனே நம்ம இந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? நாம பெத்து வளர்த்ததே ஒரே ஒரு செல்ல பிள்ளை, அந்த பிள்ளை பேர்ல எல்லா சொத்தையும் எழுதி வச்சிருவோம். அந்த பெரியவர் எல்லா சொத்தையும் பிள்ளை பேர்ல எழுதி வச்சுட்டார் சார். அந்த பையன் எல்லா பணத்தையும் வாங்கிட்டு அப்பா அவன் நடுத்தரில் விட்டுட்டான் சார். 3 வேளை சாப்பாடு கூட கொடுக்காம. அவர் வேதனைப்பட்டு அந்த பையன் அப்படி காரில் போறப்ப வேதனைப்பட்டு நினைப்பாராம், கடைசி காலத்தில் நம்மளை வச்சு காப்பாற்றுவான்னு நினச்சித்தான் நம்ம சொத்து பூரா நம்ம பிள்ளை மேலே எழுதி வச்சோம். இன்னைக்கு பணத்தை வாங்கிட்டு நடுத்தரில் விட்டுட்டானே, இந்த பணம் என்கிட்ட இருந்திருந்தா கூட இந்த பணத்துக்காக எனக்கு 3 வேளை சோறு போட்டிருப்பானேன்னு வேதனையோட நினச்சாராம். இதை இன்னைக்கு இல்லை, அன்னைக்கே கண்ணதாச பாட்டில் சொன்னா பணத்தோட அருமையை. ஒரு குளம்னு இருந்தால் அதில் தண்ணி இருந்தால் தான் மீன் இருக்கும், அந்த மீன் இருந்தால் தான் அதை பிடிக்க கொக்குன்னு ஒன்று வரும். இந்த காலம் கலிகாலம், பாசத்தை தேடி அல்ல, பணம் இருந்தால் தான் பெத்த பிள்ளையே உன்னை தேடி வருவாங்கிறத அன்னைக்கே சொன்னான். குளத்திலே தண்ணி இல்லை, கொக்கும் இல்லை, மீனும் இல்லை, பெட்டியிலே பணம் இல்லை, பெத்த பிள்ளை சொந்தம் இல்லை. அடுத்த சென்ஸ்ல ரொம்ப அழகா சொன்னா, தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு, தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு, பெத்தவள் மனசு பித்தம்மா, பிள்ளையின் மனசு கல்லம்மா, பனையிலே சொறிருந்தா பூனைகளும் சொந்தமடா, வேதனையே பந்தி வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே. பானையில சோறு இருந்தா பூனைகள் கூட சொந்தம் கொண்டாடிட்டு வரும். உன் வேதனையை பந்தி வச்சுனா சொந்தக்கார பையன் ஒரு பையன் கிட்ட நிக்க மாட்டான்னு சொன்னா, இந்த உலகமே பணத்தை தேடிதானே சார் போகுது. பாசம் எங்கேயாவது இருக்கா சார்? நான் கேட்கிறேன். நியாயமான கேள்வி. அதனாலதான் சார் இந்த உலகத்துல பாசம் இல்லைன்னு சொல்றேன். நீங்க நியூஸ் பேப்பரை பெறட்டுங்க, எத்தனை பிள்ளைகள் பையன் காசு தரலைங்கிறதுக்காக பெத்த அப்பா அம்மாவே கல்ல போட்டு கொள்றான் தெரியுங்களா? பாசம் இருந்தா அந்த மாதிரி பண்ணுவானா சார்? நான் கேட்கிறேன். அதனாலதான் இன்னைக்கு பாசம் கிடையவே கிடையாது, பணம் தான் பிரதானமா இருக்குன்னு கேட்கிறேன். இப்ப நான் வாத்தியார் வேலை பார்க்கறேன்ல, யாரா இருக்கட்டுமே, 1ஆம் தேதி ஆனோன்னு சம்பள கவரை வீட்டுக்கு எடுத்துட்டு போனோன்னு பொண்டாட்டிங்களா எப்படிமா கூடுவாங்க? வாங்கத்தான் வாங்கத்தான் வாங்கத்தான். ஏன்? சம்பள கவரை வாங்கத்தான். 1ஆம் தேதி காசை கொண்டு போய் நம்ம கொடுத்தோம்னா தான் நம்ம ஹஸ்பண்ட், இல்லாட்டி அன்னையோட சஸ்பெண்ட் சார். பணம் சம்பாதிக்காத ஒரு பையன் வீட்டில் இருந்தான்னு வச்சுக்கோங்க, பெத்த அம்மா மதிப்பாங்களா சார்? எப்படி மதிப்பாங்க? அப்பா மதிப்பாரா சார்? மதிக்க மாட்டாங்க. அவ்வளோ விடுங்க, நம்பி கட்டிட்டு வந்த பொண்டாட்டி மதிப்பாளா? எப்படி மதிப்பா? சம்பாத்தி இல்லாமல் வீட்லேயே உட்கார்ந்தா தண்ட சோறாட்ட வீட்லேயே உட்காந்துருக்கே 4 காசு சம்பாரிச்சிட்டு வாயான்னு சொல்லி வெளியில் அனுப்புவானா? பணம் தான் ஒரு குடும்பத்தோட முதுகெலும்பா இருக்கு. ஒரு மனுஷன் முதுகெலும்பு இல்லாமல் நிற்க முடியாது. ஒரு குடும்பம் சிறக்கணும்னா இந்த பணம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது சார். இதுதான் வாழ்க்கையினுடைய நிதர்சனம். அதை இவங்க 4 பேருமே புரிஞ்சுக்கணும். அப்போ பணம் இல்லாமல் இன்னைக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்யலான்னு ஆசைப்படுறேன். பிரேமா ஜெயக்குமார்னு சொல்லி ஒரு தமிழச்சி சார், அந்த பெண் பண்ண சாதனை என்ன தெரியுங்களா? இங்கல்ல, மும்பையில் சின்ன பிள்ளையிலே குடும்பத்தோடு கொண்டு போய் சேரி பகுதியில் அந்த குடிசை பகுதியில் போய் குடியேறினாங்க. அந்த தமிழச்சி வாழ்க்கையில பண்ண சாதனை என்ன தெரியுமா? கற்றோர் நிறைந்த கிறிஸ்தவ சபைங்கிறதுனால இந்த மேடையில் இதை பதிவு பண்றேன். அந்த தமிழச்சி சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுங்கிற அந்த CA எக்ஸாம்ல தேசிய அளவில் முதல் மதிப்பெண் வாங்கினா. அந்த தமிழச்சிக்காக நல்ல ஒரு கைத்தட்டல தாராளமாக எல்லாருமே கொடுங்க. உடனே நிருபர்கள்லாம் போய் கேட்டாங்க, ஏம்மா இவ்வளோ பேர் பெரிய பெரிய டாக்டரோட பிள்ளைகள், இன்ஜினியரோட பிள்ளைலாம் இந்த எக்ஸாம் எழுதுனாங்க, தேசிய அளவில் அவங்களால வர முடியல, உங்கள் அப்பா சாதாரண ஆட்டோ ஓட்டுற கூலி தொழிலாளி, நீ எப்படிமா இவ்வளோ மார்க் வாங்கினேன்னு கேட்டப்ப அந்த பெண் பிள்ளை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சார், எங்கள் அப்பா கூலி தொழிலாளி சார், ஆட்டோ ஓட்டுறார், தினம் 5க்கு ஃபர்ஸ்ட் இருக்கும், கஷ்டப்படுற ஏழ்மை குடும்பம்,
காலையில் 8 மணிக்கு ஆட்டோவை எடுத்துகிட்டு போனார்னா நைட்டு 8:30 மணிக்கு வருவார். வர்றப்ப அவருடைய காக்கி சட்டை வியர்வை பட்டு பட்டு அப்படியே பூத்து போயிருக்கும். நைட்டு 8:30 மணிக்கு அவசர அவசரமாக வந்து சாப்பிட்டுட்டு திரும்பி ஆட்டோ சாவியை எடுத்துகிட்டு வெளியில் போவார். நான் கேட்பேன், அப்பா காலையிலேருந்து 12 மணி நேரம் ஆட்டோ ஓட்டினிய, இப்போ எங்கப்பா போகிறேன்னு கேட்பேன். எங்கள் அப்பா ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், தங்கம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அப்பா கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டுறேன்னா நம்ம வீட்டில் எல்லாரும் 3 வேளை சாப்பிடணுங்கிறதுக்காக ஆட்டோ ஓட்டுறேன். நைட்டு அப்பா கண்ணு முழிச்சு ஆட்டோ ஓட்டினா தான் உங்களை எல்லாம் நல்லா படிக்க வைக்க முடியும்னு ஒரு குடும்ப தலைவன் சொல்கிறான்னு சொன்னால் ராப்பகலாக கஷ்டப்பட்டா தான் சார் பணம் வரும். இந்த பணத்தை வச்சு தான் உங்கள் பாசத்தையே நிலைநிறுத்த முடியும்னு சொன்னால் கூழு சுண்டல் வேர்க்கடல் வத்தக்கறி விடுமாக சுண்டகஞ்சி சுட்டாள மக்காச்சல் நீர்மோர் பேட்டல் இளநீ இராத்துக்கு கடல் முட்டை கம்ப்ளீட் வெள்ளரிக்கை அவிச்ச முட்டை ஆஃப் ஆயில் ஆம்லேட்டு, இந்த பாசம் இது எல்லாமே டூப்பு. மக்கள்கிட்ட தேவை பணங்கிறது தான் டாப்பு. எங்களுக்கு தான் நீங்கள் தரணும் தீர்ப்பு, இல்லாட்டி இந்த மக்களே உங்களுக்கு வைப்பாங்க ஆப்பு என்று சொல்லி நடுவரில் சொல்லுப்பா. பெத்த பிள்ளையாவே இருந்தாலும் அப்பா காசு கொடுத்தா தான் அதோ போறாரு பாரு டாடிம்மா, காசு கொடுக்காட்டி இந்த போறான் பாரு கேடிம்மா. பெத்த அம்மாவே இருந்தாலும் காசை கொடுத்தா தான் நீங்கள் மம்மி, இல்லாட்டி ஆயிடுவீங்க டம்மி. காசை கொடுத்தா தான் நீங்கள் அம்மா, இல்லாட்டி ஆயிடுவீங்க சும்மானு சொன்னால் ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் பிள்ளையை சேர்த்து படிக்க வைக்கணும்னா கூட இன்னைக்கு பணம் தேவைப்படுது. ஒன்றும் இல்லை சார், ஒருத்தன் அம்மா மேலே பாசமாக வச்சுருக்கான். கண்ணதாசன் ரொம்ப அழகாக சொன்னான், இதை சொல்லி நிறைவு செய்கிறேன். நல்லா தாயினுடைய மேலே நல்லா பாசம் வச்சான். அதனால தான் அந்த தாய்க்கு ஏதாவது ஒன்று முடியலன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டில் உட்காந்துருக்கான் பையன், அம்மா தோசையை சுட்டு கொண்டாந்து வைக்கிறாங்க, சாப்பிட்றான், ரொம்ப நல்லா இருக்குமா, இன்னொரு தோசை கொடுங்குறான். சாப்பிட 2வது தோசை எடுக்க போகிறாங்க, திடீர்னு சமயக்கட்டில் விழுற சத்தம் கேட்குது. அம்மாவுக்கு என்னாச்சுன்னு ஓடி போய் பார்க்குறான், அம்மா மயங்கி கீழே கிடக்குறாங்க. ஐயோ அம்மா என்னாச்சுன்னு சொல்லி பதறிக்கிட்டு எடுத்துகிட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறான். டாக்டர் செக் பண்ணிட்டு ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், தம்பி இங்கே வாங்கப்பா, உங்கள் அம்மாவா? ஆமாம் சார், என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சா. எல்லாம் வாசம் தான்ப்பா, உங்கள் அம்மாவுக்கு இதயத்தில் அடப்பு இருக்குது, 58 வயசாகுது, பிபி சுகர் எல்லாமே இருக்குது, அதனால் ஆஞ்சியோலாம் பண்ண முடியாது, ஓப்பன் பைபாஸ் சர்ஜரி தான் பண்ணணும், ஒரு 8 லட்சம் ரூபாய் செலவாகும், எப்படியாவது ரெடி பண்ணிட்டுவான்னு அந்த பையன்கிட்ட சொல்லிடுவார். நீங்கள் விரும்புகின்ற உறவு தான் உங்கள் அம்மா. அந்த அம்மாவை கூட மேலே போகாமல் கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் உங்கள் கூட தக்க வைக்கணும்னா நல்ல பணம் இருந்தால் தான் நல்ல மருத்துவமே பார்க்க முடியும்னு சொன்னால் வாழ்க்கைக்கு இன்றியமையாத எல்லாமே இந்த பணத்தால் தான் இருக்குது. இந்த பணம் இருந்தால் சொந்தமெல்லாம் உங்களை தேடி வரும். நாம் தேடி போக வேண்டிய ஒரே விஷயம் பாசம் அல்ல, பணமே 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 என்று சொல்லி உறவுன்னு நீங்கள் சொல்லி பாருங்க, உறவு சங்கடிச்சுட்டு போயிடும். ஆனா பணம் இருந்தாதான் வாழ்க்கையில நிம்மதியா இருக்க முடியும்னு சொன்னா இந்த பணத்துக்கான தீர்ப்பை தயவு கூர்ந்து எங்களுக்கு கொடுங்க. அது மட்டும் இல்ல, இந்த இறைமக்கள் கொடுக்கிற தொகையை பணத்துக்காக பேச வந்து எங்க 4 பேருக்கு பிரிச்சு கொடுங்க. பாசோன்னு பேச வந்த அவங்களுக்கு அப்பமோ கொஞ்சோன்னு தேத்தண்ணியோ இருந்தா கொடுத்து அனுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு நடுவரில் எங்க பக்கம் நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க புத்திசாலி. ஏன்னா நாங்க 4 பேர் ஜெயிச்சிடறோம்ல. எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள், ஏன்னா அவங்கள்ட்ட நாங்க தோத்துறோம்ல. நடுவர் நீங்க எங்க பக்கம் தீர்ப்பை கொடுத்தா நாங்க புத்திசாலி, எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள். எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும், எங்களை முட்டாள் என்று இன்னொரு முட்டாளால் தான் சொல்ல முடியும். நீங்க தீர்ப்பை யார் பக்க வேணாலும் கொடுத்துக்கங்க. வியக்க வைத்த இறை மக்களுக்கு நன்றி பாராட்டி மனிதன் அதிகமாக தேடி ஓடுவது பாசத்தை தேடி அல்ல, பணத்தை நாடியே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். சரியா தப்பா, சரியா தப்பா, நான் சொல்லுறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கு புரியலையப்பா. சரியா தப்பா, நான் சொல்லுறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கு புரியலையப்பா. கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேணும் நண்பா. ஓ, கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேணும் நண்பா, அந்த கடவுளை கூட பார்க்கணும்னா காசு வேணும் நண்பா. சரியா தப்பா, சொல்லு சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கு புரியலையப்பா. நல்லா பேசியிருக்கார், ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். பணம், ஒரு மனிதன் இந்த உலகத்திலே கருப்பை இல்லாமல் பிறக்க முடியாது, ஒரு மனிதன் இந்த உலகத்திலே கருப்பை இல்லாமல் பிறக்க முடியாது, இறைப்பை இல்லாமல் உண்ண முடியாது, பணப்பை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது சார். பணம் இல்லைன்னா ஒரு மனுஷன் நிம்மதியாக வாழ முடியாது. வயதுக்கு மரியாதை கொடுத்தது ஒரு காலம்,
வசதிக்கு மரியாதை கொடுப்பது தான் இந்த காரணம். வசதி இருந்தால் தான் சார் இன்னைக்கு, பணம் இருந்தால் தான் ஒரு மனுஷன் மதிக்கிறான். சொந்த அன்னைக்கு எங்கே நிம்மதியாக இருக்குது? ஒன்றும் இல்லை. நேற்று என் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணேன், ஃபுல் ரிங்காய் கட் ஆயிடுச்சு, ஃபோனை எடுக்கலை. வீட்டில் போய் ஏண்டி ஃபோன் பண்ணேன் ஃபோனை எடுக்கலைன்னா என்ன சொல்லணும்? வேலையாக இருந்தேன், சமைச்சிக்கிட்டு இருந்தேன், துணி துவச்சிக்கிட்டு இருந்தேன், டிவி சவுண்டில் கேட்கல, இதை தனக்கா சொல்லணும்? ஏண்டி ஃபுல் ரிங்காய் கட் ஆகுது ஃபோனை எடுக்கலைங்கிறேன். ஒரே ரிங்கில் எடுக்கிறவளா பார்த்து நீ அடிக்க வேண்டியதானே? ஒரு ரிங்கில் எடுக்கிறவள நான் இன்னமே எங்கே போய் தேடுறது? அப்படியே தேடி கிடைச்சாலும் அவள் ஒரு ரிங்கில் தான் எடுப்பாளா? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். இப்போ சொந்தம் எங்கே நிம்மதியை கொடுக்குது? பாசத்தை எப்படி தேடி ஓடுவான்? பணங்கிறது வாழ்க்கையில் எல்லாருக்கும் கண்டிப்பாக அவசியம் தேவைங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ எல்லாரும் ஆம்பளைகளுக்கெல்லாம் இந்த இடத்துல பாக்கெட் இருக்குது. இந்த பாக்கெட் வச்சுருக்கோம்ல, இந்த பாக்கெட்டில் பணம் வச்சுருக்கோம். இந்த பாக்கெட்டு கனமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உள்ளே இருக்கக்கூடிய மனசு லேசாக இருக்கும் சார். இதே பாக்கெட்டு பணம் இல்லாமல் லேசாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உள்ளே இருக்கக்கூடிய மனசு கனமாக இருக்குங்க சார். கேட்ட பொருளை சொந்தங்களை அவர் என்ன சொல்கிறாரு? பிள்ளைகளுடைய பாசத்தை நிரூபிப்பதற்கே 10 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தா தான் பிள்ளையே பாசமாக பார்க்கும். இவர் ஓடி போய் பட்டிமன்றம் முடிச்சு நைட்டு 1:30 மணிக்கு போய் பிள்ளைய பிடிச்சி முத்தம் கொடுத்தாருன்னா போப்பாங்க. இதே சாக்லேட்டை எழுப்பி அப்பா அந்த 5 ஸ்டார் சாப்பிடு, அப்பா நீ தான் அப்பா, அம்மா கிட்ட தள்ளி போடு அப்படிங்க. பணம் தான் ஒரு மனுஷன் வாழ்க்கையை நிர்ணயிக்குது. இப்போ மேடையில் மற்றவங்க அந்த இங்கே உள்ளவங்க 4 பேர் ஏதோ எழுதிக்கிட்டு இருக்காங்க, யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் கூட்டிகிட்டு வந்த 4 பேரும் பாருங்கள், சிரிப்பு, ஒரே குஷி. என்ன காரணம்? சிரிக்காட்டினா பணம் கொடுக்க மாட்டாங்க, அந்த அக்கறையில் உட்காந்து சிரிக்கிறாங்க. அவங்க 4 பேருக்கு இல்லை, அதனால அவங்க பேசாமல் இப்படியே தான் உட்காந்துருப்பாங்க. அப்போ பணம் தான் ஒரு மனுஷன் வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. இப்பொழுது பாசம்தான் உறவுதான் என்ற அணியை துவங்கி வைத்து பேச பாண்டிச்சேரி கௌதமி வாங்கம்மா. நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். கைக்கு வாய்க்கு தான் வேலை கொடுத்துருக்காளோ, போய் பைப்பில் கழிட்டு வாமா, அந்த ஸ்கூலுக்குள்ளே இருக்கு. ஹலோ செக்கு கிடையாதுமா, கேஷ் தான் தர்றதா சொல்லியிருக்காங்க. ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் உட்காந்து தான் இருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? நான் என்ன முடியாமல் கிடந்தேன். மஞ்சண்ணா நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா. ஆக்சுவலி நான் ரொம்ப அடக்கமான பொண்ணுக்கா. எங்கள் ஊரில் 4 அடக்கமான பொண்ணு இருக்கு. எங்கே? கல்றையில். சார் நான் பேசவா? ஏன் போய் சாமிகிட்ட கேட்டுவாவே. இதோ ஃபாதர் சார் நான் பேசவா? சர்ச்சில் பேசுகிறா, ஞாபகம் வச்சுட்டு பேசு. அண்ணா நான் பேசவாண்ணா? அப்படியே போ, அப்படியே கேட்டுவா, பள்ளி வாசலில் போய் கேட்டுவா. இயல்பாகவே நான் வயசில் பெரியவங்களை ஒரு பொழுதும் எதிர்த்து பேசவே மாட்டேன். அப்படி எங்கள் அப்பா அம்மா என்னை வளர்க்கல. எனக்காக ஒரு தடவை ஜோராக கைத்தட்டல் கொடுங்க. உண்மையிலே வயசில் பெரியவங்களை எதிர்த்து பேச மாட்டாங்க. மாமியால் அடித்து விரட்டி 6 மாதம் ஆச்சு. கேட்டாங்களா? சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கேன். உங்கள் மாமியார் எங்கே இருக்காங்க? வீட்டில் தான் இருக்காங்க. மகிழ்ச்சி. இப்போ நான் பேசுகிறேன் சார். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறார். எங்கடா பேனா? தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான், சரியாக தமிழ் பேசுபவனை குருகுருவென பார்க்கிறார். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். அம்மா, அப்பா, அத்தை, மாமா என்பது அந்நியம். வேண்டாம் தமிழுக்கு நிலை, தாயாம் என் தமிழனையை வணங்கின் வாதம் தொடங்குகிறேன். நல்லா ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க. ஜோரா கைதட்டுக்க பாப்பா கம்பி மேல நடக்கும். ஆமா, நான் கம்பியில எடுப்ப, மஞ்சோன்னா வளையத்துல நுழைவார். அவ்வளவு பெரிய வளைய ராணாட்டார் முறுக்கு கம்பியிலே இல்லைங்கிறான். ஆமா, தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கொடான கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னம்மா சொன்ன? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இது யார் சொன்னது? நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை சொன்னது. எப்ப சொன்னாரு? உயிரோட இருக்கும்போது சொன்னார். அப்ப சொல்லியிருப்பாரு. இப்ப சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்க, அதை 2ஆ கிழிச்சு போட்டுட்டு தமிழன் என்று சொல்லடா, தள்ளாடாமல் நில்லடா இருப்பார். காலம் மாறி போச்சு சார். நான் ஏன் பாண்டிச்சேரியில இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்? காசு வாங்கிட்டு போதேன். ஏன் மஞ்சொன்னா, நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? அவன்கிட்ட போய் கேட்கிற நடுவர் அவர்களே, சொல்லுமா, நான் என்ன காசுக்காக பேச வாங்காம விட மாட்டாமா. எல்லா ஊர்லயும் பணத்துக்கு தான் சார் பேசுவேன். பட் இந்த காரைக்குடி மண்ணுக்காகவே சத்தியமா எனக்கு பணம் வேணும். சொல்ல கை தட்டுங்க சார், சத்தியமா சொல்றேன். நம்ம பிரிச்சுக்கிறோம்டா. நான்
நான் வேணான்னு சொன்னாலும் நீங்க என்ன கொடுக்காதியா விட்டுருவீங்க. அப்படி கொடுத்தாலும் வாங்குற மாதிரியா வளர்ந்துருக்க. அதெல்லாம் பேசுற 18,500 இதுக்கு தாண்டா பழைய பாக்கி வைக்காதங்கிறது. ஜிஎஸ்டி முதற்கொண்டு போட்டு கேட்டுக்கிட்டு கவர்ல கரெக்டா கொடுக்குற நெட்வர் வந்தாங்கல்ல சார், உங்களை பத்தி வர்ணிச்சு ஒரு கட்டிங் வரிகள், ஒரு கோட்டர் வரிகள், ஒரு ஆஃப் வரிகள் உங்களை பத்தி வர்ணிச்சாங்களே சார். நீ பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும். சும்மா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரின்னு சொல்லாதீங்க. பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன பெருசா வித்தியாசம்? என் வீட்டுல இருந்து 240 கிலோமீட்டர் வித்தியாசம். இல்லைங்க, 33 ரூபா தான் வித்தியாசம். அட குடியார பயமால கணக்கு கரெக்டா சொல்லுங்க. நான் பாண்டிச்சேரியில இருந்து வந்திருந்தாலும் நீங்க எப்படிப்பட்ட நடுவர், ஒயிட் அண்ட் ஒயிட்ல கலக்கக்கூடிய நடுவர், வெள்ளம் உள்ளம் படைத்த நடுவர், நியூ இயருக்கு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுக்கக்கூடிய நடுவர், தீபாவளிக்கு வெடி பாக்ஸ் வாங்கி கொடுத்த நடுவர், ஆயுத பூஜைக்கு பொரி வாங்கி கொடுத்த நடுவர், பொங்கலுக்கு ஒரு மாடு வாங்கி தரேன். என்ன மாடு? பசுமாடு தான். அப்படி கொடுங்க சார், அதுதான் குடும்பத்தை பெருக்கிறது தான் எங்க டீமுக்கே பிடிக்கும். ஓஹோ, என்ன விட்டுறேன் அப்படியே சொல்லிட்டீங்க. அப்படிப்பட்ட உங்களை யார் சார் வர்ணிக்கணும்? பாசக்கார இந்த கௌதமி வர்ணிக்கணும் சார். வர்ணிமா. மழை பெஞ்சா மண் வாசனை தான் சார் வரும். மழை பெஞ்சா மண் வாசனை தான் வரும். பூவை மோந்தா பூ வாசனை வரும். இந்த கௌதமியை நினைச்சா பாசம் வரும். நடுவர் அவர்களே வரும். நான் கை தட்டுன்னு கேட்டேனா? கேட்கல. கையை காட்டினாலே கை தட்டுவாங்க சார். எங்க தட்ட சொல்லு. என்ன இப்படி என்ன கால வர்றீங்க? அடுத்த ஜென்மத்துல இந்த ஊர்ல தான் சார் நான் பிள்ளையா பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். கோயிலுக்கு வரணும். உனக்கு செவன் தெரியுமா? சரி, என்ன சாதாரண நினைக்காதீங்க சார். நான் அலங்கார் அன்னை கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வரதராஜன்பேட்டை அரியலூர் மாவட்டத்தில் படிச்ச பொம்பளை பிள்ளை. நல்லா கை தட்டுங்க. சாதாரண நினைக்காதீங்க. மந்திரம் தெரியுமா உனக்கு? எல்லா மந்திரமும் அத்துப்படி சார் எனக்கு. எங்க சொல்லு. என்ன தெரியும் உனக்கு? சும்மா கதை விடக்கூடாது. எனக்கு தெரியுமா தெரியாதா தங்க குட்டி? இந்த ஆம்பளை பிள்ளைங்களாம் போய் தான் சார் சொல்லுங்க. தங்க குட்டி எனக்கு தெரியல, பிரேயர் தெரியல. இந்த பாத்தீங்கல்ல, என்ன மந்திரம் தெரியும் உனக்கு? அருள்ந்த மரியே வாழ்க. அதெல்லாம் மாத்தியாச்சு. இந்த மாட்டிட்டீல. இப்போ என்ன பழைய அருள்ந்த மரியே வாழ்கலே சொல்லிட்டு இருக்கா. இந்த அச்சிஷ்ட மரியே சர்வேஸ்வரின் மாதா. நாங்க பிதாசுதனே மாத்திட்டோம். இப்ப நாங்க பிதாசுதனே மாத்திட்டோம். நான் இப்ப போட்டுமா பிதாசுதனே நாங்க மாத்திட்டோம். இப்போ ஜாமியார் எல்லாம் பிதாசுதன் பஸ் ஸ்டாண்ட் பேரால் இங்கே ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அப்படி இல்லை, தந்தை மகன் தூய ஆவியானவரின் பேரால் அப்படி தான் சொல்லுவாங்க. எல்லாமே மாறிடுச்சு இப்போ. அப்படிப்பட்ட கௌதமி நான் உங்களை வர்ணிக்கிறேன் சார். பைபிள் வாசிக்க தெரியுமா? பைபிள் வாசிக்கிறது தமிழ் படிச்ச எல்லாருக்குமே பைபிள் வாசிக்க தெரியல. பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? பழைய ஏற்பாடு எல்லாத்தையும் படிப்போம் சார். நீங்க எதையாவது மாட்டி விட்டு போயிடாதீங்க. நான் ஒரு கேள்வி அப்போ கேட்டேன். ஒரே ஒரு கேள்வி. கௌதமிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களாக்கா? நடுவருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? கௌதமிக்கு சப்போர்ட் பண்ற பெண்கள் கை தட்டுங்கக்கா. உங்க ஓட்டு டெபாசிட் கேட்கணும். நான் அப்படி கிடையாது. எங்க என் பாசத்துக்குரிய உறவுகளே சவுண்டோட வருது. அப்ப கூட பாசத்துக்குரிய உறவுகளே தான், பாசத்துக்குரிய பணங்களே கிடையாது. தட்டுக்கா கைய. நான் வர்ணிக்கிறேன் சார். மேட்டு விரிச்சு உட்கார்ந்துருக்காங்கல்ல, அம்மா வாடகை காலையில் கொடுக்கணும். சொன்னதோட தான் மைக்குக்கு சார் எல்லா மைக் செட்டுக்காரர் சிரிச்சுக்கிட்டு இருக்காருன்னா ஒரு சிறுமலர் ஆடியோக்கு காலையில் காசு கொடுக்கணும். இல்லைன்னா வயரை பிடிங்கி வாயில சொல்லி விட்டு போயிடுறாரு. அப்போ குப்புன்னு தெரிய வேண்டியதுதான் சார். எல்லாமே பணத்தை வச்சுதான் செய்ய முடியும். ஆனா அதை செய்யறதுக்கு ஒரு குணமோ ஒரு பாசமோ இருக்கணும். அதை ஞாபகம் வச்சு. நீங்க யாருக்காக சம்பாதிக்கிறீங்க சொல்லுங்க? யாருக்கு சம்பாதிக்கிறீங்க? என் பிள்ளைகளுக்கு. அது யாரு? என் பிள்ளைதான். அவங்க யாரு சார் உங்களுக்கு? மகன் மகள். அது என்ன உறவாச்சு? அது மகன் மகள் உறவு தானே. பணத்துக்காக, அதாவது உங்க குழந்தைகளுக்காக சம்பாதிக்கிறீங்க, உங்க மனைவிக்காக சம்பாதிக்கிறீங்க, உங்க சொந்த பந்தத்துக்கு முன்னாடி நீங்க ஜெயிக்கணும்னு சம்பாதிக்கிறீங்க. ஆக மொத்தத்துல உறவுக்காக தான் மகாராஜன் சார் சம்பாதிக்க. தட்டுக்க கைய பெண்கள்லாம். ஆமாம் தானே? சொந்தக்கார ஒரு ஆள் தட்டலை. சொந்தத்துக்கு என்ன செஞ்சேன் அப்படின்னு வந்ததுல அவ்வளவு பேச்சு பேசார். நான் கேட்கிறேன், என்ன பிரச்சனை உங்களுக்கு? பல பிரச்சனை இருக்கு. தீர்த்து வைக்க போறியா? இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு வந்ததுல இருந்து இவ்வளவு பேச்சு பணம் தான் மஞ்சள் பேச வந்திருக்காங்க. அப்போ நான் பேசிட்டு போயிருக்காங்க. நான் கேட்கிறேன் சார், எவ்வளவுதான் நீங்க செருப்பு தேய உழைச்சாலும் செருப்பை வீட்டு வாசல தான் முடியும், வீட்டுக்குள்ள கொண்டு போக முடியாது. ஞாபகம் வச்சுங்க. நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க. எவ்வளவுதான் சிவி முடிச்சு சிங்காரிச்சாலும் பொட்ட முன்னாடி தான் ஒட்ட முடியும், புரடியில ஒட்ட முடியாது. நீ தெரிஞ்சுக்க சார். நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க, தங்கத்திலே ஊசி வாங்கினாலும் தொண்டையில குத்திக்க முடியாது, பீரோல தான் வைக்கணும். அதை ஞாபகம் வச்சுங்க. நீ 50,000 ரூபாய்க்கு பட்டு சேலை வாங்கினாலும் இடுப்புல தான் சொருக முடியும், தலையில சொருக முடியாது. நீங்க எவ்வளவு பெரிய மஞ்சுநாதன் அழைச்சிட்டு வந்தாலும் ஒரு ட்ரைனர்னா பிளாட்ஃபார்ம்ல தான் வரணும். அதை ஞாபகம்
ஞாபகம் வச்சுக்க சொல்லுங்க. ஒன்னு தெரிஞ்சுக்க, என்னது? எவ்வளவுதான் ஜவுளி கடை ஓனருக்கு புள்ள பிறந்தாலும் பிறக்கும் போது ட்ரெஸ் இல்லாம தான் பிறக்கும். நீ தெரிஞ்சுக்க. நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்க, எவ்வளவுதான் நீங்க ஆடம்பரமா சம்பாரிச்சாலும் ஆகாயத்துல புதைக்க மாட்டாங்க, 6 அடியில தான் புதைப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கங்க. ஒன்னு தெரிஞ்சுக்க, எவ்வளவுதான் கோடி கோடியா சம்பாரிச்சாலும் செத்ததுக்கு அப்புறம் பிரீசரை வாடகைக்கு தான் எடுக்கணும், சொந்தம் வாங்கி நிப்பாட்ட முடியாது. சார் நீங்க எவ்வளவு பெரிய பணக்கார ஒயிட் அண்ட் ஒயிட் தேவகோட்டை நடுவரா இருந்தாலும் அசையும் சொத்து சம்பாரிச்சாலும் அசையா சொத்து சம்பாரிச்சாலும் அசஞ்சாதான் யூஸ் பண்ண முடியும். அதை ஞாபகம் வச்சுங்க. நீ ஒன்னு தெரிஞ்சுக்க. என்னது? நீ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு பேசினாலும் இன்னைக்கு இவ்வளவுதான் தருவேன். பணத்துக்காக பேசுற பேச்சால நாங்க 4 பேருமே கிடையாது சார். அந்த 2 பேரை விட்டுரு. அந்த அம்மா கடைசி அம்மா பசுக்கு காசு இல்லைன்னா என்ன பண்ண? இவங்க 2 பேரும் மெட்ராஸுக்கு என்னைக்கு நடந்து போய் சேரும் சார். எங்க 2 அண்ணனுங்க முகத்தை பாருங்க சார். விக்டி சாருக்கு இப்பதான் முகமே கோணல் ஆகுது. அண்ணன் எங்க அண்ணனை பாருங்க சார். வந்ததே மனைவிங்கிற உறவு ஊன்னு போச்சுன்னு சொன்னார்ல. நான் சொல்றேன் சார், மனைவினால பிக்கல், மனைவினால பிடுங்கள், மனைவியே பிடிக்கல. அப்புறம் யாருக்காக சார் சம்பாதிக்கிறீங்க? இன்னமே நாங்க சம்பாதிக்கல, கல்யாணமும் பண்ணல. நிம்மதியை தொலைச்சிட்டேன்னு சொல்றீங்கல்ல, நிம்மதியை தொலைச்ச இடத்துல தேடாம ஏங்க தர்றீங்க? தேட வேண்டியதுதான். நான் எங்க தொலைச்சேன் தெரியுமா? எங்க தொலைச்சிங்க? எல்லா ஆம்பளையிலும் இந்த சர்ச்சில் தான். இந்த கல்யாணம் பண்ணும்போது சாமியார் சொல்லுவார், முழுமான சம்மதத்துடன் வந்திருக்கிறீர்களா? ஆம்பளையால் வந்திருக்கிறோம் சாமி. மெதுவா சொல்றா. இந்த பொம்பளை பிள்ளை வந்திருக்கிறோம் சாமி. அடக்கம். உங்கள் சம்மதத்தை தெரிவிக்க வலது கைகளை இணைத்து பிடியுங்கள். நம்மளுக்கு சந்தேகம் வந்துடும், எது வலது எது இடது. அந்த பிள்ளை கொடுக்குறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கையை கொடுப்போம். அப்புறம் சொல்லுவார், என் அன்புக்கும் பண்புக்கும் பிரமாணிக்கத்துக்கும் அடையாளமாக சொல்கிறா, என் அன்புக்கும் பண்புக்கும் பிரமாணித்துக்கும் அடையாளமாக திருமங்கலத்தை நான் அணிவிக்கிறேன். சொல்லி முடித்தவொடனே கட்ட போயிடுவான். ஏன்டா அந்த பிள்ளை ஏற்றுக்கிறேன்னு சொல்லணும்டா. அந்த பிள்ளை சொல்லுமா, என் அன்புக்கும் பண்புக்கும் பிரமாணியத்துக்கும் அடையாளமாக இந்த திருமங்கலத்தை நான் ஊரே சொல்லும். மரியம்மாவுக்கு மருமக வந்திருக்குவார், வாயே திறக்காது போல இருக்கும். மறுவீடு போயிட்டு வந்தால் தான் தெரியும் திறந்த வாயை மூடாது அப்படிங்கிறது. இவ்வளவையும் பறி கொடுத்தது இந்த கோயில். இத்தனை ஆண்கள் கை தட்டுறாங்க. எல்லாம் பாதிக்கப்பட்டவனால சங்கம். சார், இந்த ஊர் பெண்களுக்கு நான் சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு போறேன். நல்லா ஜோர கை தட்டுங்க பெண்கள் மட்டும். நீ வாங்கி கொடுத்துட்டு போயிருவா, அவங்க இங்க குடும்பம் நடத்தணும். சார், இந்த ஊர்ல நான் 1000 கேள்வி கேட்பேன். நான் 2000 பதில் சொல்லுவேன். நான் விடிய கேட்பேன். நான் விடிஞ்சும் பதில் சொல்லுவேன். இந்த அக்கா வீட்ல சாப்பிட்டுட்டு கூட கேள்வி கேட்பேன். நான் பங்களாவிலே தங்கிடுவேன். நான் கேக்குறேன் சார், தருதலையை தரமாக்குறது யாரு? யாரு? மனைவி. முட்டாள அறிவாளியாக்குறது யாரு? மனைவி. ஹாட்டாரன கூலாக்குறது யாரு? மனைவி. ஜீரோவை ஹீரோவாக்குறது யாரு? மனைவி. மண்ணல கிடக்குற மன்னவனாக்குறது யாரு சார்? மனைவிங்கிற உறவு. தட்டுக்க கைய பெண்கள்ல. மனைவிங்கிற உறவு சார். மண்ணுல இருந்தவன மண்ணுக்குள்ள கொண்டு சேர்த்தது யாரு? அதே உறவு. சும்மா இருந்தவன பிச்சுக்கு திரிய விட்டது யாரு? அதே உறவு. சார், கண்ணாடியும் பொண்டாட்டி ஒண்ணு. நீங்க சிரிச்சா நாங்க சிரிப்போம், நீங்க அழுதா நாங்க அழுவோம், நீங்க அடிச்சா நாங்க அடிப்போம் சார். ஏன்னா அடிக்கிற கை தானே சார் அணைக்கும். அதை மட்டும் சொல்லாத. ஏன்? என் மைண்ட சொன்னேன், சின்ன பிள்ளையா இருக்கல, அடிக்கிற கை தாண்டா அணைக்கும் அப்படிங்கிறேன். அப்போ அங்கே டீச்சர் அடிக்குது அணைக்கவே மாட்டேங்குது அப்படின்றான். சார், இந்த ஊர்ல அடிக்கிற கை தான் அணைக்க நிரூபிக்கவா சார்? உறவு தான் இப்போ வலுவா இருக்குன்னு சொல்லவா சார்? தோ தம்பி, ப்ளூ கலர் ஷர்ட் ஒன்னதான் தங்கம் கேட்குறேன். அழகு பிள்ளையா இருக்க, உன்னை கேட்குறேன். அம்மா அடிச்சாங்கன்னு வச்சுக்கேன், அடிச்சது அம்மா தான் தெரிஞ்சாலும் கூட ஒரு 10 நிமிஷமோ ஒரு அரை மணி நேரமோ கழிச்சு அம்மா கட்டி பிடிச்சு பார்த்தனே நல்லா ஜோர கை தட்டுக்கா. நல்ல பிள்ளைய பெத்திருக்காங்க. இல்லைனா இல்ல, ஆமா இப்படி ஆட்னா மிரட்டாத. நான் மிரட்டல தங்க, மிரட்டுறேன். நல்லா ஜோர கை தட்டுக்கா. இல்லைன்டா சார், எவ்வளவு பாசம் சார். ஆம்பளை பிள்ளையும் சொல்லு, பொம்பளை பிள்ளையும் சொல்லு சார். அம்மா தான் எனக்கு சாமி. அம்மா அடிச்சாலும் அவன் அடிச்சது அம்மா தான் தெரிஞ்சாலும் கூட கட்டி பிடிச்சி சந்தோஷத்தை தெரிவிக்கிறது உங்க பணமா பாசமா நட்டுவரவர்களே? பாசம்தான். ஒரே ஒரு விஷயம் தான் சார், இவங்க பணம் தேடி போனாலும் கூட திட்டவோ தேடவோ ஒரு உறவு இருந்தா மட்டும்தான் பணமே சம்பாதிக்க போக முடியும். ஏண்டாங்க போற? ஏன் வண்டியை வேகமா ஓட்டுற? சீக்கிரமா வீட்டுக்கு வா, டைமுக்கு சாப்பிடுன்னு சொல்ல உறவு வேணும் சார். பணத்தை வச்சுங்க அப்போன்னா பணம் என்கிட்ட இருக்கும், நாளைக்கு அபோனன்ட் இருக்கும், அடுத்த நாள் மஞ்சள் இருக்கும். ஏன் பிச்சைக்காரன்ட்டு கூட பணம் தானே சார்? அதிகமா என்னைய பார்த்து சொல்றா. அப்படி காட்ட முடியும், இவ்வளவும் காட்டிட்டு அது என்னைய பார்த்து சொல்றா. நான் கேக்குறேன் சார், பசிக்குதுன்னா என்ன சாப்பிடுவீங்க? சாப்பாடு தானே சாப்பிட முடியும். ரூபா நோட்டை சாப்பிட முடியுமா? சில்லறையை முழுங்க முடியுமா சார்? அடுத்தவன் காலை பிடிச்சி வாழறத விட மனைவியோட முந்தான சேலையை பிடிச்சி வாழ்ந்து பாருங்க சார். முந்தானை இருந்தவளை பிடிக்க போட்டுக்க நைட்டி எந்த முந்தானையை பிடிக்க?
ஒரு வருஷத்துக்கு 3 நைட்டி வச்சு சிக்கனமா வாழறது பெண்ணுங்கிற உறவு தெரியுங்களா? 3 நைட்டியை மோந்து பார்த்து செத்தவன் ஆம்பளை தெரியுமா? இங்க இவ்வளவு கைத்தட்டல் வருதுன்னா என்ன அர்த்தம்? நைட்டி 3 இருக்குன்னு அர்த்தம். சார், வாழ்க்கையில எவ்வளவு சம்பாரிச்சங்கிறது முக்கியம் இல்ல சார். வாழ்க்கையில எவ்வளவு சம்பாரிச்சங்கிறது முக்கியம் கிடையாது. நம்ம துன்பத்துல இருக்கும்போது எத்தனை பேரை சம்பாரிச்சங்கிறது முக்கியம் நடுவர் அவர்களே. பணத்தை விட பாசம் தானே சார் முக்கியம். நான் கேட்கிறேன் சார், நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. கேளுமா. நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்க சம்பளத்தை, ஏன் சம்பளத்தை இந்த ஊர் கோயில் உண்டியல் இருக்கா? உண்டியல் இல்லாம கோயிலா இருக்கும். ஏன் சம்பளத்தை இந்த கோயில் உண்டியல்ல நான் போட்டுறேன் இங்க. ஆமா, ஓகேங்களா? இப்போ நீங்க சொல்லலைன்னா உங்க சம்பளத்தை இந்த ஒரு கோயில் உண்டியல்ல போட்டு நீங்க போயிட்டே இருங்க. வருஷம் நம்ம பட்டிமன்றம் உண்டு. ஏன் உண்டியலுக்கு காசு வந்துரும்ல, அப்புறம் என்ன? இப்போ ஏன் சார்பா எங்க பெண்கள் தங்க குட்டிகிட்ட கேட்குறேன். அவங்க பதில் சொல்லிட்டாங்கன்னா உங்க சம்பளம் ஊஹோ. ஓகே அக்கா, சொல்லிடுங்க, எனக்கு தெரியும். சர்வதேச மகளிர் தினம் என்னைக்கு? நல்ல ஜோர, அத படித்த இறை மக்கள் நல்ல ஜோர கை தட்டுங்க. உங்க சம்பளம் எனக்கு இன்னைக்கு இல்ல. சம்பளமே இல்லையா? தடி சாமி பார்த்து கொடுப்பாங்க சொல்லிருக்காங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். இந்த சைடுல இருக்க இளைஞர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே இப்போ நான் கேக்குறேன். சர்வதேச ஆண்கள் தினம் என்னைக்கு? 5 என்றதுக்குள்ள சொல்லணும். 1 2 3 4 தை 2 தம்பி, சர்வதேச மகளிர் தினம் தை 2 மாட்டு பொங்கல் அன்னைக்கு காலமானதானே அவுத்து விடுறா. எங்க தினந்தா அன்னைக்கு? இந்த மாதிரி கிறுக்கு புடிச்ச புருஷனை வச்சுட்டு குடும்பம் பண்றது யாரு? அந்த லூசு தான். பூ கூட வாங்கி தராத வக்கில்லாத புருஷனை வச்சு வாழ்றது யாரு? இந்த பூக்கடைக்காரன் பொண்டாட்டி தான். வாங்கி கொடுக்க மாட்டான். அந்த பூ இருந்தாதான் முத்து நகையே முழு நிலவேங்கிற உறவு கூட ஜொலிக்கும் சார். அழகா ஜொலிக்கும் பாருங்க. முத்து நகையே முழு நிலவே, குத்து விளக்கே கொடி மலரே, முத்து நகையே முழு நிலவே, குத்து விளக்கே கொடி மலரே, கண்ணிரண்டும் மயங்கிட கன்னிமையில் உறங்கிட நான் தான் பாட்டெடுத்தேன், உன்னை தாய் போல் காத்திருப்பேன். முத்து நகையே முழு நிலவே, குத்து விளக்கே கொடி மலரே, இன்னும் பல பிறவிகள் என்னுடைய உறவு வாழும் தொடர்கதைதான், உந்தன் தேசம் வளர்ப்பிறைதான், முத்து நகையே முழு நிலவே. எவ்வளவு அழகு. இன்னைக்கெல்லாம் காப்பாட்டு தான், நேரம் இல்லை. சார் நான் கேட்கிறேன் சார், இவ்வளவு பேசுறீங்கல்ல, உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா? எனக்கு மனைவி வேணும். அப்ப நான் உங்களுக்கு மனைவி வேணுமா நாமா? மஞ்சள் உங்களுக்கு அண்ணா, எல்ஐசி அண்ணா உங்களுக்கு மனைவி, அண்ணா உங்களுக்கு மனைவி வேணும். ஏய் புதுசா வதறாங்க, உட்கார்றான். இப்ப நான் கேட்கிறேன், இந்த பணத்துக்கு சப்போர்ட் பண்ற யாராவது மனைவி வேணான்னு சொல்றவங்க இருந்தா ஆண்கள் கை தூக்குங்க பாப்போம். இவங்க எட்டி பாக்குறாங்க, நம்ம வீட்டுல தூக்குறாரா தூக்கலையா? மனைவி வேணான்னு யாருமே சொல்ல முடியாது. காதலிக்க பெண் வேண்டும், கட்டி அணைக்க பெண் வேண்டும், கல்யாணம் பண்ண பெண் வேண்டும், சோறு போட பெண் வேண்டும், சுகம் கொடுக்க பெண் வேண்டும், குழந்தை பெற்றுத்தர பெண் வேண்டும். பெண் இல்லாம ஒரு ஆணால வாழவே முடியாது. கண்டிப்பா. சொந்தங்களை விட்டு சொர்க்கத்தை தருபோல் மனைவி, பந்தங்களை விட்டு பாசத்தை தருபோல் மனைவி, எங்கள் கண்ணீரை அடக்கி உங்கள் கண்ணீரை துடைப்பவள் மனைவி. நடுவர்களே, நீங்க எப்படி துடைப்பீன்னு எங்களுக்கு என்னன்னே பாசம். இதை விட பாசம் வேற எங்கேயும் இருக்க முடியாதியா. விட்டுறனே, அக்கா வந்திருக்கா. 1/2 மணி நேரம் இங்கே ஒருத்தன் வேர்க்க விருவுக்க கத்திக்கிட்டா. இவனுக்கு துண்டும் கொடுக்கல, தண்ணியும் கொடுக்கல. பாசம் சார். ஆனா இது உனக்கு வேர்க்குதுன்னா அவருக்கு துடிக்குது பாருமா. அதான் சார் பாசம். இது ஆமா பாசங்கிறது. ஆமா சார். இயேசு பிறந்த மறுநாள் தான் எனக்கு பிறந்த நாள். எங்க அண்ணன் 2 பேரும் எனக்காக பட்டுப்புடவை வாங்கிட்டு வந்திருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஜென்மத்துக்கு அந்த ஆளு திரும்பி பார்க்க மாட்டாங்க சார். ஒரே ஒரு விஷயம் சார் நான் கேட்கிறேன். 1330 குறள் வள்ளுவனுக்கு புகழ் சேர்த்தது வாசகி அவருடைய மனைவி. அர்ச்சந்திர பொய் பேசுறான்னு படிச்சிருப்போம். அர்ச்சந்திர பொய் பேச அந்த காரணம் என்ன தெரியுங்களா? துருவி துருவி கேள்வி கேட்காத அவருடைய மனைவி. ஏன் சார் அவ்வளவு தூரம் போய்கிட்டு மிகப்பெரிய மகாராஜனா தமிழ்நாடு முழுவதும் தேதியை கிடைக்காம சுத்தி வரீங்கன்னா அதுக்கு காரணம் யாரு? மனைவிங்கிற உறவு இல்லைன்னு சொல்லுங்க. உண்மையிலே
இன்னைக்கு நாங்கள் ஆண்கள் நான் உட்பட நிறைய பேர் இந்த வீட்டை விட்டு பட்டிமன்ற உலகத்தில் சுற்றி சொல்லுறோம்னா அதுக்கு காரணம் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி பிள்ளைகளை பாசத்தோடு பார்த்து கொள்வதால் நாங்கள் இன்னைக்கு சுற்றுறோம். இல்லைன்னா அந்த இது கிடையாது. சொல்ல முடியுமா சார்? கொடுக்க கொடுக்க குறையக்கூடிய பணம் சார். 500 கொடுத்தீங்கன்னா குறையும், ஆனா கொடுக்க கொடுக்க கூடுவது பாசம் சார். பாசத்தை கொடுத்து பாருங்க. ஒரு பொருள் உடைஞ்சிச்சின்னு வச்சீங்க, உடைஞ்ச உடனே ஒட்ட முடியும், ஆனா அதோடைய பழைய நிலைக்கு வர முடியுமா? மனசு நோகிற மாதிரி எந்த உறவாவது பேசிட்டனாலும் அங்காளி பங்காளி எல்லாம் சேர்ந்து திருமணத்துக்கு போனாலும் கூட அந்த ஓரமா மனசுல நெருடல் இருக்கதானக்கா செய்யுது. ஆனாலும் அந்த குடும்பத்தை உயர் நோக்கி செல்லணும்னு நினைக்கிறது பாசம். நாங்க தானே சார். ஒரே ஒரு விஷயம், உங்க மகளை நீங்க இளவரசியா பாக்குறீங்களா, வீட்டு வேலைக்காரியா பாக்குறீங்களா? என் மகளை நான் இளவரசியா தான் பார்ப்பேன். உங்க மகளை இளவரசியா பாக்குறீங்கல்ல, அப்போ இந்த ஊருக்கு வாக்கப்பட்ட அந்த பெண்கள் நாங்கள்லாம் எங்க அப்பா வீட்டுல இளவரசியா வாழ்ந்தவங்க தானே நடுவர் அவர்களே. இளவரசியா வாழ்ந்த எங்களை ஏன் சார் இவ்வளவு இளவங்காத்த கிளியா ஆக்குறீங்க? நீங்க இளவரசியா வாழ்ந்தவா இங்கே வாழ வேண்டியதானே? இங்க என்ன? நாளா கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் தெரியுமா? சானியா மிர்சா மாதிரி இருந்தேன். இப்ப ஜானி ஆல்றவ மாதிரி இருக்க சார். ஒரே ஒரு சீதா மனைவிங்கிற உறவு எப்படி தெரியுங்களா? ரத்தம் ஓடும் போது எந்த ஆண்களுக்கும் மனைவிங்கிற உறவை பத்தி தெரியாது சார். ஓடுன ரத்தம் சுண்டும் போது வயதான காலத்துல நடுவர் மாதிரி கிழப்பருவம் அரைஞ்சதுக்கு அப்புறம் தான். ஆனா எதுக்குமே சிரிக்காத அக்கா இதுக்கு சிரிக்குது. மனைவியோட அருமை தெரியும் சார். அதுதான் கார்ல் மார்க்ஸ் தன் மனைவியை பார்த்து சொல்லுவாரு, உன் கண்ணம் ஆப்பிள் போல் இல்லாமல் உலர்ந்த திராட்சை போல் இருக்கலாம், உன் நெற்றி பிறை போல் இல்லாமல் உழுத நிலம் போல் இருக்கலாம், உன் நடை அன்னம் போல் இல்லாமல் வாத்து போன்று இருக்கலாம், ஆனால் நீ இருக்கிறாள் என்பது மட்டுமே எனக்கு இன்பம் தரும்னா கடைசி காலத்துல மனைவிங்கிற உறவு தேவையில்லையா நடுவர்களே? ஒரே ஒரு விஷயம் தான் சார். 1 கோடி ரூபாய் கார்ல போனாலும் 1 லட்சம் ரூபாய் கார்ல போனாலும் போற ரோடு ஒண்ணுதான், போற கிலோமீட்டரும் ஒண்ணுதான். 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் ரோட்டோர கடையில சாப்பிட்டாலும் வயிறு நெம்பதான் செய்யும், பசி அடங்கதான் செய்யும். 3000 சதுரடி வீட்டில் இருந்தாலும் 300 சதுரடி வீட்டில் இருந்தாலும் தனியா இருந்து பாருங்க, தனிமை தான். ஏரோப்ளைன்ல போகும்போது பிசினஸ் கிளாஸ்ல போனாலும் ஆர்டினரி கிளாஸ்ல போனாலும் இறங்கி வர ஸ்டெப் பண்ணுவோம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். தானா தின்னு வீணா போக முடியாது. 1 கிலோ திராட்சை பழம் 80 ரூபாய், உதிர்ந்து போன திராட்சை பழம் 40 ரூபாய். நினைச்சு பாருங்க, கொத்தோட இருக்கும்போது திராட்சை பழத்துக்கு தரம் எப்படி அதிகமோ, ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், மாமனோடு மச்சானோடு அம்மாவோட அப்பாவோட சித்தியோட சித்தப்பாவோட தாத்தா பாட்டியோடு கூட்டு குடும்பத்தோடு இருக்கும்போது தான் உங்களுக்கே தரம் அதிகம் நடுவர்களே. இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். குத்து விளக்கை ஏத்திக்க சார், இயல்பாவே எல்லா வீட்லயும் லைட் எரியதான் செய்யும். ஆனா ஒரு பெண் வந்து குத்து விளக்கை ஏத்தி வைக்கணும், குத்து விளக்கை ஏத்தி வைக்கணும் ஏன் சொல்றாங்க? ஏத்தனாங்க நம்மளுக்கு என்ன தெரியும் சார்? பெண்ணும் ஆமையும் ஒண்ணு சார். எப்படி சொல்ற? நாங்க கல்யாணம் பண்ணி வரும்போது புருஷனை நெஞ்சில சுமக்கிறோம், உங்க பிள்ளைய வயிற்றுல சுமக்கிறோம், உங்களுடைய குடும்ப பாரத்தை தலையில சுமக்கிறோம். ஆமை எப்படி பொதி சுமந்துட்டே தன் வாழ்க்கை நகர்த்துகிறதோ அதே மாதிரி ஒவ்வொரு பெண்ணுங்கிற உறவும் தலையில ஆமை போல் வாழ்ந்துட்டு இருப்ப ஒரு பெண்ணுங்கிற உறவு இல்லையா? அதாண்டா சொல்லியிருக்காங்க ஆமை பூந்த வீடு விளங்காதுன்னு சார். ஊசையும் பெண்ணும் ஒண்ணு. குத்தி காட்டுவாங்க, இல்லைன்னா கொடுத்து விட்டுருவாங்க. கரெக்டு தான் சார். இறைவன் பெண்களுக்கு ஞானத்தை வைத்தான் தெரியுமா? அப்புறம் எங்களுக்கு என்ன ஞானத்தை வச்சாங்க சார். அதுக்கு தான் கவிஞன் தபுசங்கர் அழகா சொல்வாரு, அடகு வைத்த நகையை கூட மீட்டு விடலாம், அடகு வைத்த நகையை கூட மீட்டு விடலாம், அவள் மீது வைத்த பார்வையை மட்டும் மீட்க முடியாதுன்னு சொல்லுவாரு சார். இந்த பூமியே ஒரு வாடகை வீடு சார். இன்னைக்கு நான் மேல போறேன்னா பின்னாலே 4 பேரும் வர்றோம். கொப்பனை கூட்டிட்டு போங்க. ஓடி ஓடி உழைச்ச பணம் உடம்புல ஒட்டாது மஞ்சுநாதன் சார். ஓடி ஓடி உழைச்ச பணம் உடம்புல ஒட்டாது. ஆடி அடங்கி படுக்கும் போது 5 ரூபா காயினா 1 ரூபா காயினா நெத்தில வந்து விழும். பணத்தை சேர்த்து வச்சா பின்னால வாழ்ந்துடலாம், வாழ்க்கையை சேர்த்து வச்சா பின்னால வாழ முடியாது சார். ஆடு செத்து போனா கிலோ கறி 800 ரூபாய், கோழி செத்து போனா 250 ரூபா. மனுஷன் செத்து போனா எவ்வளோ சார்? எவ்வளோ மஞ்சுநாதன்? பொண்ணத்தினாலும் இந்த உடம்ப புழுதான திங்க போகுது. இதை நான் வாங்கி போட்டிருக்கேன், அதை நான் வாங்கி போட்டிருக்கேன், அந்த இடத்த நான் வாங்கி போட்டிருக்கேன் பார்த்து மண்ணு சொல்லிச்சான். உன் தாத்தனை நான் தான் வாங்கி போட்டேன், உங்க அப்பனை நான் தான் வாங்கி போட்டேன், நாளைக்கு உன்னை நான் வாங்கி போடுவேன்னா ரொம்ப ஆடாதடா, பணத்தை விட பாசம் தான் முக்கியம்னு மண்ணு கத்து தருது, இந்த பொண்ணு கத்து தருது. கேளுக்கிறேன், மண்ணு கத்து தருது, இந்த பொண்ணு கத்து. நல்லா ஜோர கை தருங்க சார்.
ஆடி காரில் போவதல்ல வாழ்க்கை, ஆஸ்பத்திரிக்கே போகாமல் வாழ்வதான் வாழ்க்கை, அப்பார்ட்மெண்டில் வாழ்வதல்ல வாழ்க்கை, அப்பா அம்மாவோடு வாழ்வதான் வாழ்க்கை. ஒரு வெள்ளை பேப்பரை கசக்குனீங்கன்னு வச்சுங்க, திரும்ப எடுத்து சரி பண்ணா சரியான நிலைக்கு வராது. அதான் உறவு. வெள்ளை பேப்பர் மாதிரி கசக்காம பொக்கிஷமா வச்சு வாழ்க்கையை வாழ்ந்துக்குங்க. வானவில் வண்ணங்களால் அழகு, வாழ்க்கை அவரவர் எண்ணங்களால் அழகு. அடுத்து ஒரு மஞ்சள் நல்ல எண்ணங்களோடு பேச வேண்டும் என்று கூறி அப்பண்ண ஒரே விஷயம் சொன்னாங்க. பட்டிமன்றம் முடிஞ்சு நீங்க கொடுக்குற பணத்தை எடுத்துட்டு போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போனாதான் என் பிள்ளை 2 பொம்பளை பிள்ளையும் முத்தம் கொடுக்கும், இல்லைன்னா நீ அப்பா இல்ல டப்பான்னு சொல்லணும்னு அண்ணன் சொன்னாங்க. ஒரே விஷயம் தான், நீங்க வாங்கி கொடுக்குற ஸ்நாக்ஸ், வாங்கி தர சாக்லேட்டு வயிறு நிறையும், ஆனா நீங்க கொடுக்குற முத்தம் அவளுடைய மனசையே நிறைய வைக்கணும். பணத்தை விட பாசம் தானே சார் முக்கியம். ஒரே ஒரு விஷயம் சொல்லி நான் நிறைவு செய்யறேன் சார். அதான் நல்லது. ஒரே விஷயம் தான், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சுனாமி வந்துச்சு. சுனாமி வந்தப்ப 8 வயசு ஆம்பளை பிள்ளை காணாம போச்சு சார். எல்லா இறந்து போனவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் பணம் கொடுத்துச்சு. அந்த அம்மாவுக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க சார். கொடுத்த உடனே ஒரு 6 நாள் கழிச்சு அந்த பையன் கிடைச்சிட்டான். அந்த அம்மா குடுகுடுன்னு காவல்துறை அதிகாரிகிட்ட ஓடி போய், சார் என் பையன் கிடைச்சிட்டான் சார், எனக்கு இந்த 2 லட்சம் வேணாம் சார், இன்னாங்க வச்சீங்கன்னு சொல்லும்போது அதுக்கு அந்த அம்மா என்ன தெரியுங்களா, அந்த ஐயா சொன்னாரு, ஏமா வேணாங்கிற, பணமும் கிடைச்சிச்சு பிள்ளையும் கிடைச்சிச்சு, டபுள் போனஸ் தான், சந்தோஷமா இருன்னு சொல்லும்போது அந்த தாய்ங்கிற உறவு என்ன தெரியுங்களா சொன்னா, சார் பணை பொட்டியில இரும்பு பொட்டியில வச்சிருந்தேன், டெய்லியும் திறந்து பார்த்தேன், ஒரு நாள் கூட என்ன அம்மானு கூப்பிடலையே சார், என் புள்ள ஓடி வந்து அம்மானு கூப்பிட்டுச்சுன்னா பணத்தை விட பாசம் தான் சார் முக்கியம். எல்லா அம்மாவையும் கேட்டு பாருங்க, எந்த பிள்ளைய பிடிக்குன்னு, எனக்கு என் மகனை தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லா அப்பாவையும் கேட்டு பாருங்க, எந்த பிள்ளைய பிடிக்குன்னு, என் மகளை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா, இறைவனிடம் வேண்டி பிறந்தால் ஆண் பிள்ளை, இறைவனிடம் வேண்டி பிறந்தால் ஆண் பிள்ளை, அந்த இறைவனே வந்து பிறந்தாதான் சார் பொம்பளை பிள்ளை. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்க, கட்டின பொண்டாட்டி இல்லைன்னா கூட அவரா பீ மூத்திரம் போனாலும் கூட தம் மக ஓடி வந்து அப்பாவுக்கு உடைமாற்றும் உறவு இந்த தமிழ்நாட்டில் இருக்கும் வரை பணத்தை விட பாசமே பாசமே என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உள்ளமே உனக்குத்தாம், உள்ளமே உனக்குத்தாம், உசுரே உனக்குத்தாம், உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகமில்லை, உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகமில்லை, வாழ்ந்தா உன்னோடு மட்டுமே வாழுவேன், இல்லையே மண்ணோடு போய் நான் சேருவேன், உள்ளமே உனக்குத்தான். நல்லா பேசியிருக்காங்க, ஒரு கை தட்டு கொடுங்க பாப்பா. நீங்க அப்பப்போ நல்லா தட்டுறீங்க. இந்த கேக்கு தம்பி நல்லா இருக்கு, இதான் எல்லாரும் சாப்பிடுவாங்க, நான் இதை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியது. இதேன் விதிங்கிறது, பணம் எவ்வளவு இருந்தாலும் பாசத்தோடு கொடுத்தாலும் இந்த சாப்பிட முடியாது. இன்னைக்கு உண்மையிலே இவங்க சொல்கிற போது பாசம்தான். பணத்தை வச்சு என்ன சார் பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் வேளாங்கண்ணியில் நான் போனப்போ, வேளாங்கண்ணி மாதா, பழைய வேளாங்கண்ணியில் மாதா கோயிலுக்கு முன்னாடி இந்த பக்கம் மணல் பக்கம் நின்றுக்கிட்டு இப்படி சாமி கும்பிட்டுருந்தேன். ஏயா கிட்ட போய் சாமி கும்பிட வேண்டியான்னு சொன்னால், எனக்கு கண்ணு தெரியாது சார் அப்படின்னு. ஏயா கண்ணு தெரியாத ஆள் இங்கே எதை பார்த்து கும்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்ன பதில், எனக்கு தானே சார் கண்ணு தெரியாது, அந்த மாதாவுக்கு என்னே தெரியுமில்ல அப்படின்னா. இப்போ பணம் ஒருபோதும் தம்மை பக்குவப்படுத்தி விட முடியாது அப்படிங்கிறது அவங்க வாதம். பாசம், குடும்ப உறவுகள் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ உறவுகள் சரியா இருக்கா? பேர் கேட்ட கேள்வியாதான். ஒன்றும் இல்லை, போன வாரம் ஒரு பட்டிமன்றம் முடிஞ்சு விடிய காலம் 3 மணிக்கெல்லாம் போயிட்டேன். காலிங் பெல் அடித்தேன், கதவை திறந்தா. சரி அவன் தூக்கத்தில் திறக்கிறாளேன்னு சிரிச்சு வைப்பான் அப்படின்னு கதவை திறந்தானே அப்படின்னு என்னையெல்லாம் பார்த்தா சிரிப்பாத்தான் இருக்குன்னு போய் படுத்துட்டான். மறுநாள் அதே மாதிரி பட்டிமன்றம் 3 மணிக்கு போயிட்டேன். கதவை தட்டினேன், கதவை திறந்தா. சிரிச்சா திட்டுறா, சிரிக்கலை. இப்படியே நின்றேன். என்னைய பார்த்தா சிரிப்பியா, அந்த அவளை பார்த்தா சிரிப்பியா? 3 மணிக்கு எவ்வளோ கதவை திறந்து வச்சுருக்கா, அவளை பார்த்து சிரிக்க? உறவுகள் சரியா இருக்கா சார்? உறவுகள் குறை சொல்லு சார். ஒன்று சொல்லிக்குங்க, சுருக்கமாக சொல்கிறேன். குறை சொல்கிற வாயை நீங்கள் காங்கிரட்டை வச்சு அடைச்சா கூட கலவை சரியாக பார்த்தலைம்பான், அவனை ஒன்றும் செய்ய முடியாது. இதான் வாழ்க்கை. 2 பேர் பேசியிருக்காங்க, மணி 8:45 போகுது. இன்னும் கொஞ்சம் பட்டிமன்றம் ஸ்பீடாக போகும்.
நம்ம இடைக்கு குறுக்கீடுகளை குறைத்து கொண்டு வருகிறவர்களுக்கு நேரம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வாங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. மஞ்சுநாதன் அவரெல்லாம் மிகப்பெரிய ஜாம்பவான். நம்ம அழைத்த உடனே வந்திருக்காரு. ஹலோ ஹலோ ஹலோ. ஒன்று கொண்டு கடனை வாங்கி உழுவரண்டு மாடு வாங்கி, ஒன்று கொண்டு கடனை வாங்கி உழுவரண்டு மாடு வாங்கி, வட்டி கடை கூட என்ற கட்டு குறையில சத்தி வர அத்தனையும் அடவு கடையில படபட்டி என்ற போயும் என்ற பஞ்ச குறையில சட்டி வர அத்தனையும் அடவு கடையில. எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அற்புதமான நாளில் எங்களை எல்லாம் அழைத்து பெருமை சேர்த்து இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கு எங்கள் தோட்டத்திலிருந்து பொறிச்சிட்டு வந்த பருத்தி பூவை காணிக்கையா போடுற சந்தோஷப்படுறேன். ஏயா இத்தனை பூரு கீழே பருத்தி பூவை கொண்டு வந்து போடுறேன்? நீங்க கேட்கல, வாசம் கொடுக்குற பூ 1000 பூ இருக்குதாடா. வாசமே இல்லாத பருத்தி பூ கொண்டாந்து எங்க மண்ணுக்கு மக்களுக்கு போடலாமா நீங்க கேட்கல நடுவரவர்களை. ஏன் தெரியுமா பருத்தி பூ போடுறோம்னு? மற்ற பூவெல்லாம் காத்தால பூத்தா பொழுதோட வாடி போகுங்க. பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாயி நூலாயி உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க. உலகம் முழுக்க வாழக்கூடிய கல்வி கொடையாளர்கள் இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்துவ மக்களுக்கு நான் பருத்தி பூ பாத்துல வைக்கிறேங்க. நல்லா இருக்கு. எங்க முடிச்சாந்தீங்க இந்த 4 உருப்படியுமே? 4 உருப்படியா? பின்ன பாசமாமல்ல பாசம். எல்லா காசு இருக்கு வரைக்கும் இந்த பல்ல 16 காட்டுவாங்க. காசு இல்லைன்னு கிட்ட போன 8 முட்டை பகைம்பாங்க. நடுவர் அவர்களை நல்லா கேட்டுக்குங்க. ஒரு பெண்ணுக்கு எதுங்க அழகு? எது அழகு? நல்லா அழகா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு நெத்தி நிறைய குங்குமம் வச்சு அள்ளி முடிச்சு கொடாளி கொண்ட ரோட்ல போனா ஒரு நல்ல காரியத்துக்கு போறவே அந்த மவராசி மூஞ்சியில் முடிச்சுக்கிட்டு போனா போற காரியம் விளங்கும். என் பொண்டாட்டி சொன்னா மாமா மூஞ்சி பூரா பிம்பிள்ஸா வந்துருச்சு என்ன வந்துட்டுனா. நான் சொன்னேன் மாட்டுச்சாணி போட்டு கழுவு சுத்தமா போயிருந்தேன். மாட்டுச்சாணி யாரா முகத்துக்கு போடுவாங்களா? எங்க கொரோனா காலத்துல ஊடுதவராது மாட்டுச்சாணி போட்டு வலிச்சுமே எனக்கு. கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு. அப்ப மாட்டுச்சாணிங்கிறது கிருமி நாசினி, கொரோனாங்கிறது கிருமி வீட்டுக்குள்ள வரக்கூடாது. மாட்டுச்சாணி போட்டு மொழுவணும் இல்ல. அப்ப அந்த முகத்துல பிம்பிள்ஸ் எதுனால வருது? கிருமினால வருது. அப்ப அந்த கிருமி நீக்கிறதுக்கு மாட்டுச்சாணிங்கிற கிருமி நாசினி போடக்கூடாது. என்ன அறிவு! தேங்க்யூ. சாப்பாடா சாப்பிட்டீங்க? தெரியல ஃபாதர் என்ன கொடுப்பாருன்னு. அதெல்லாம் ஃபாதர் நல்லா கொடுப்பாரு. நடுவர் அவர்களே நல்லா கேட்டுக்கிறங்க. என் முகம் பூரா பிம்பிள்ஸ் வந்துருச்சு, நான் போய் ப்ளீச் பண்ணணும்னு சொன்னான். நான் சொன்னேன் என்ன ப்ளீச்சுன்னு? பீச்சா பேசியல் அப்படின்னா. என்னமோ பேசியல் சொன்னால பட்டர் பேசியல். பட்டர் பேசியல்னா பால் கறக்கிறவனுக்கு பட்டர் பேசியல் பற்றி என்ன தெரியும்? என்னடி பட்டர் பேசியல்னு? இந்த பாலாடை இருக்குல்ல பாலாடை, ஆமா, அந்த பாலாடை எடுத்து இந்த பண்ணாடை மூஞ்சில் ஒட்டி செத்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்றதுக்கு பேர் தான் பட்டர் பேசியல். ஓஹோ. எவ்வளவு செலவுனே 4500 ரூபாய் சொன்னான். நல்லா கேட்டுங்க, எனக்கு நெஞ்சு வலியே வந்துட்டுது. 4500 ரூபாய்க்கு சிவகங்கை சந்தையில் 2 வெள்ளாட்டை வாங்கிட்டு வந்து விட்டா வருஷம் 2 குட்டி போடும் இல்லைங்க. ஆமாம், நீ சொன்னா நான் போன வருஷம் வாங்கி விட்டேன். அது குட்டியும் போடலை ஒன்றும் போடலை. ஏங்க கிடாடு குட்டி போடாதாம்ல? கேடையாடு எப்படிங்க குட்டியோடு போட்டையாடு தான் போடு. சரி விடு. நடுவர் அவர்களே 4500 ரூபா செலவு பண்ணா குடும்பம் மின்னுக்கு வருமா? நல்லா கேட்டுக்குங்க. 50 ரூபா சம்பாரிச்சுட்டு வந்து புருஷங்காரன் கொடுக்குறான்னா பொண்டாட்டி 30 ரூபாய் செலவு பண்ணிட்டு 20 ரூபாய் மிச்சம் பிடிச்சி வைக்கிறா பாருங்க. அந்த குடும்பத்தில் தான் சந்தோஷம் இருக்கு. 50 ரூபாய் சம்பாரிச்சுக்கிட்டு வந்தா 80 ரூபாய் செலவு பண்ணா குடும்பம் விளங்குமா? நான் கம்மனிர்னு சொன்னேன், கேட்கல போயிட்டான். நீங்கள் காரைக்குடி டவுனில் இருக்கிறீங்க, நான் நம்பியூர் எங்கள் ஊர் பக்கத்தில். அங்கே எவ்வளோ ஒருத்தர் பியூட்டி பார்லர் திறந்துட்டுருக்கிறேன். பொண்டாட்டி போயிட்டான். ஏன் அந்த பட்டர் பேசியல் பண்ணுறதுக்கு போயிட்டான். நான் பால் ஊற்றிட்டு வந்து பார்க்குறேன், ஆளை காண. பையனு கேட்டேன் எங்கடாம்மான்னு. அங்கே போயிட்டான். நான் போய் பார்க்குறேன், 4 லேடிஸ் குண்டு குண்டா கௌதமி ஆட்டமும் கார்த்திகை ஆட்டமும் படுத்துருக்குறாங்க. அதில் யார் என் பொண்டாட்டின்னு எனக்கு தெரியல. சரி, நான் மொல்ல கிட்ட போய் அம்மணி அம்மணி அம்மனிங்கிற வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. அங்கதான் மூஞ்சி மூரா வெண்ணக்காப் சாத்தி படுத்துருக்குறாங்களே, செத்த போனது போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி. இப்போ போனவ ஊடிச்சாவி கொண்டு போயிட்டான். அந்த ஓனரமா ஓரமா நின்று போன் பேசிட்டு இருந்தாங்க. நான் மொல்ல கிட்ட போய் ஏங்கன்னே மொண்டாட்டி வந்தாலே பார்த்தையான்னே. உள்ள 4 லேடிஸ் இருக்கிறாங்க, யாரும் ஜம்சாரம்னா. அது தெரிஞ்ச நான் தான் எழுப்பி கூட்டிகிட்டு போயிடுவேனே. எழுப்புன்னேன். அந்த அம்மா கேட்டால் உனக்கு கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 14 வருஷம் ஆச்சு அப்படின்னு. 14 வருஷமா உங்கள் சம்சாரம் உங்கள்கிட்ட பிழைக்கிறாங்க, உங்களுக்கு தெரியல. ஆனால் இங்கே மேக்கப் போட வந்து 10 நிமிஷம் தான் ஆச்சு, எனக்கு எப்படி தெரியும்னு அவங்க கேட்டாங்க. என்னன்னு போய் பார்த்தா நடுவர் அவர்களே, நாங்கள் 2 பேசிட்டு இருந்தோமா, சைஸாக கதவு திறந்துருந்தது. இந்த நாய் ஒன்று இருக்குமே மோசு மோசு பொம்மேரி நாய், அது என்ன வந்துச்சு கதவு சந்தில் போனது. பாலாடை பார்த்தா நாய் கம்மன் இருக்குமாக்கா, அது சேர் மேலே ஏறி படுத்திருக்கிறவன் மூஞ்சி போய் சொலுக்கு 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 நக்குது. நக்கிறது நாயின்னு படுத்திருக்கிற நாய்க்கு தெரியல.
இப்போ கேட்குறேன், ஏன் மேடம் 4500 பணம் வாங்கிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு எடுக்கிறோம், நீங்கள் ஏன் 10 நிமிஷத்துல எடுக்கிறீங்க கேட்குறாளே. இன்னைக்கு நாய் நக்கருக்கு 4500 காசு இல்லைன்னா கொடுக்க முடியுமா? நடுவரவர்களே, ஒரு காலத்தில் வீட்டில் குழந்தை பிறந்தது, இப்பெல்லாம் ஆஸ்பத்திரியில் குழந்தை பிறக்குது. ஆமா, அந்த காலத்தில் மாசமா இருந்தா வயசானவங்க கை பிடிச்சி பார்ப்பாங்க, நாடி துடிச்சா அம்மனி நீ மாசமா இருக்கிறீம்பாங்க, ஓடி ஆடி வேலை செய்ய சொல்லுவாங்க. இப்போ டாக்டர் கிட்ட மாசம் வீட்டுக்காரர்கிட்ட ஏங்க என்னடி ஏங்க என்ன கொண்டுற நீங்க அப்பா ஆயிட்டீங்க. நெசமாவா? ஆமாயா, இவனுக்கே தெரியுது. எதுக்கு செக்கப்புக்கு போவோமா? ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போறதுக்கு தான் எங்கள் அப்பா 50 பவுன் போட்டானா நேராக ப்ரைவேட்டு. காலையில் 7 மணிக்கு போனால் நம்மளுக்கு முன்னால் 10 பேர் டோக்கன் வாங்கி படுத்து கிடக்கிறேன். அங்கே போய் டோக்கன் வாங்கி நரசமா 12 மணிக்கு வர்றா. எல்லா டெஸ்ட்டும் எடுத்ததுக்கப்புறம் டாக்டர் அம்மா 1 மணிக்கு டோக்கன் நம்பர் 12 ப்ளீஸ் கம். உங்கள் மிஸ்ஸஸை செக் பண்ணோம், பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எல்லாமே பாசிட்டிவ். கங்க்ராச்சுலேஷன் மிஸ் மகராஜ், நீங்கள் அப்பாயிட்டீங்க. சொல்லவே இல்லை. இவ தான் வீட்லயே சொல்லி கூட்டிட்டு போனல. நடுவரவர்களை, இந்த காலத்தில் இவன் அப்பனாயிட்டான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே 15,000 ரூபாய் செலவு பண்ண வேண்டியது இருக்குது. அப்ப எப்படி பணம் வேண்டான்னு சொல்லலாம்? பாசம் என்னங்க பாசம்? பணங்காச கண்டு புட்ட புலி கூட உள்ள திங்க கலிகாலம் வச்சுதடி கண்மணி, ஏன் கண்மணி அடங்காத கால ஒண்ணு அடிமாட போனதடி கண்மணி, ஏன் கண்மணி ஊரை தெரிஞ்சுக்கிட்டு உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி பாதை புரிஞ்சிருச்சு பாதி விளைஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. ஏதுங்க வந்த பாசம்? எல்லாம் நம்ம கிட்ட நடிக்கக்கூடிய வேஷம்ங்க. பணம் என்பது ஒரு மனிதனுடைய ஆயுதம்ங்க. நீங்க அருவாள் எடுத்து வெட்ட வேண்டாம், கல் எடுத்து குத்த வேண்டாம், கடப்பாரி எடுத்து அடிக்க வேண்டாமுங்க. ஒருத்தனை உழுக்காட்டோடும்னா பணம் இருந்தா ஒருத்தனை உழுக்காட்டலாமுங்க. இன்னைக்கு காசு பாக்கெட்டுக்குள்ள டெல்லி போனாலும் பேசலாம், அமெரிக்கா போனாலும் பேசலாம், லண்டன் போனாலும் பேசலாம். 10 பைசா கையில் இல்லைன்னா இந்த இருக்கிற தேவை கொட்ட போக முடியுமா? போக முடியாது. எல்லாம் உனக்கு பணம் வேண்டாம்ல, கழுத்தில் போட்டுக்கிறதெல்லாம் கழட்டி வைங்க. அம்மா போட்டாலும் காசு தான் போட்டு சும்மா போட்டுதா? நீங்க கழட்டி வைங்க. எல்லாம் நகை மட்டும் 50 பவுன் எடுத்து பூட்டிக்கு வாழுவோம். ஒரு கல்யாணம் காட்சி போனோம்னா பட்டு புடவை 15,000 ரூபாய்க்கு எடுத்து கட்டிக்கு வாழுவோம். ஆனா பணம் வேண்டாம், பாசம். மதிக்கிறியா? ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான சாப்பாடு வைப்பங்க. காத்தால எந்திரிச்சா அவசரமா தின்னு போட்டு வேலைக்கு போறோம். மத்தியானம் வெந்ததோ விதியோ டிஃபன் பாக்ஸில் பொண்டாட்டிக்கு இத்தனை போட்டு தர சாப்பிட்றோம். ஒரு மனுஷனுக்கு நல்ல சாப்பாடு நைட்டு சாப்பாடு தான். ஆமா, நீ பாசத்துல பிறந்தவோ பந்தத்துல வாழ்ந்தவோ ஒரு நாள் புருஷனுக்கு அனுசரணையே சோறு போட்டிருப்பாளா? என்னை பெத்த தாய்ங்க பட்டிமன்றம் முடிச்சு வீடு போவேன். ஏன் சாமி தேவை கோட்டை போனியா, சர்ச்சில் போய் பேசுனியா, என்ன சாப்பாடு போட்டாங்களாம்மா? அருமையா போட்டாங்குதே. வெகு தூரம் போயிட்டு வந்திருக்கிற, கையை கழுவு, 2 தோசை ஊற்றி தரமா வாங்க போடா. நான் போய் கை கால் கழுவிட்டு வர்றதுக்குள்ள நேற்று தான் வெள்ளை கோழி முட்டை தோசை ஒன்று சாப்பிட்றியா? கொக்கா பருப்பு பொடி கொடுத்துட்டா, பொடி தோசை ஒன்று மொறு போட்டுட்டா. நேற்று நெய் காய்ச்சல், நெய் தோசை ஒன்று சாப்பிடுன்னு நான் சாப்பிட்டு முடிக்க வரைக்கும் என்னை பெத்த தாய் நடுவரவர்களே வேணுமான்னு தோசைட்டு போட்டாளுங்க. இப்போ வீட்டில் ஒருத்தி இருக்காளுங்க, ஜில் ராணி ஜிலேபி மேனி. யாரு? என் பொண்டாட்டித. ஒரு தோசை தாங்க அடுப்பில் ஊற்றிருப்பேன். மாமா போதுமா அடி ஒண்ணுதான் ஊத்து மாமா போதுமாங்கிறாளே. அந்த தோசை தின்ன அந்த வேப்ப மரத்துல தூக்கு போட்டு தொங்கினேன்னுங்க. உண்மை மாப்பிள்ள, உண்மைடா. என் பொண்டாட்டிலாம் மாவு கரைக்கிறதுக்குன்னு இத்த தண்ணி குண்டாந்தாக்கா வச்சிருக்கான். இதுல 2 கரண்டி மாவு ஓட்டி தண்ணியை ஊற்றி கலக்கிட்டு முன்னாடி ஊற்றுருவான். தோசை ஊற்றவா தோசை நைஸாக முருகலாக வரும். 2வது தோசை அது எண்ணெயே இல்லாமல் வரும். 3வது தோசை ஊத்தப்பம் மாதிரியே வரும். அப்படின்னா அதோட முடிச்சுக்கணும்னு அர்த்தம். அதுவும் இந்த நைட்டு சாப்பாடு போடையில தான் இவங்க வேலையே காட்டுவாங்க. அப்போத்தான் சாப்பாடு அள்ளி வாயில் வைக்க போவோம். நீங்கள் சாப்பிடுங்க, உங்களை ஒன்று கேட்கணும். ஐயையோ என்ன கேட்க போகிறான்னு தெரியலையே. பைக்கில் ஏற்றிட்டு போனதை பார்த்துட்டாளுங்களா? யாரும் போட்டு விட்டாளா? போனகிட்ட எடுத்து பார்த்துட்டாளா? 10 நிமிஷம் சாப்பிட வேண்டியதை 3/4 மணி நேரம் தண்ணியை குடிச்சிட்டு சாப்பிடும். அவன் சாப்பிட்ட ஒன்று சொல்ல வேண்டியதானே, உங்களை ஒன்று கேட்கணும்னு. சாப்பிட ஆரம்பிக்கல, உங்களை ஒன்று கேட்கணும்.
ஏன் இந்த பதட்டமான உறவுன்னு கேட்குறேன். அது நல்லா பாருங்க, தட்டத்துல சாப்பாட்டை போட்டதுக்கு அப்புறம் தான் சைஸா நீங்க வாட்டுக்கு வாரிக்கு போறீங்க, வீட்டுல என்ன நடக்கிறது உங்களுக்கு தெரியுதா? இருங்க குழம்பு ஊத்திட்டு வர. உங்க அக்கா வாரமாடா கிளியூர்ல இருந்து வர்றா, எங்கெல்லாம் கடகண்ணியே இல்லையா? உங்க அக்கால கண்ட ஏங்க எரியுது. தைலத்தை மூக்கில் வச்சு எரியாத மணக்குமோ? உங்களுக்கு மூக்கு எரியுது, எனக்கு வயிறு எரியுது. எனக்கு அந்த பழக்கம் இல்லை. எனக்கும் இல்லை, விட்டு 3 மாசம் ஆச்சு. அதே வேலையை நடக்கிறேன். கொக்கா வரும்போது ஒரு கட்டப்பை கொண்டு வந்தா, போகும்போது 3 கட்டப்பை எடுத்துட்டு போறான். அங்கெல்லாம் கடை இல்லையா? இருங்க ரசம் ஊத்திட்டு பாரு. உன் தம்பி 5 கண்டாலும் ஜெலம் பண்றேன், 50 கண்டாலும் ஜெலம் பண்றேன். நாமளும் 2 பெத்து வச்சிருக்கிறோம்ல, உனக்கெல்லாம் எப்படித்தான் தொண்டையில சோறு இருக்குது? இருங்க தயிர் ஊத்திட்டு பாரு. அந்த சோறு தொண்டையில் இறங்குமா? ஏன் திங்க வரைக்கும் திருவாய் மூடிக்கிட்டு இருந்தா என்னன்னு கேட்குறேன். அவ்வை பிராட்டி சொன்னா, கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது, அதனினும் கொடிது வறுமையில் நோய் கொடிது, அதனினும் கொடிது அன்பில்லாத பொண்டாட்டிக்கிட்ட சோறு வாங்கி திங்கிறது ஆலகால விஷத்தோட கொடுமைன்னு சொன்னால ஐயா. ஒரு நல்ல சோறு வர துப்பில்ல, பாசமாமில்ல. பார்த்து பார்த்து பொறுமை. நடுவரவர்களை அந்த காலத்துல எல்லாம் பொழுதுக்கு பாடுபட்டாங்க. சும்மா எல்லாம் இன்னைக்கு நாங்க பணங்காசு சேர்த்துடல. எங்க தாத்தா காலத்துல இருந்து, எங்க பாட்டங்காலத்துல இருந்து உழைச்சு சேர்த்துற காசு. நாங்க ஒண்ணு ஊரடிச்சு உலையில் ஓட்டு சம்பாதிக்க சொல்லல. கஷ்டப்படுங்க. நேர்மையான முறையில் சம்பாதிக்கக்கூடிய காசு எத்தனை தலைமுறை இருந்தாலும் அது அந்த தலைமுறையை வாழத்தங்க வைக்கு. விளையாட்டான பிராடு பித்தலாட்டம் பேசுறமா? புருஷனை கண்டா ஒரு மாதிரி பேசுறது, மாமியாளை கண்டா ஒரு மாதிரி பேசுறது, அவங்க அக்காளை கண்டா ஒரு மாதிரி பேசுறது, என் தம்பிக்காரரை கண்டா ஒரு மாதிரி பேசுறது. பிராடு குடும்பம். உண்மை மாப்பிள்ள. அவங்க விட்டு சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா ஆட்டு அடிக்கிறான், மாட்டு அடிக்கிறான், கோழி அடிக்கிறான், அதுதான் எண்ணெயை போட்டு அடிக்கிறான். இதே நம்ம சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா கோடாலி தேலத்தை பூச்சிட்டு குது குதுன்னு வந்து குப்பை அடிச்சு படுத்துறான். இந்த குது குது எங்கே தான் வந்துச்சோ தெரியலைங்க. அது ஒன்றும் இல்லை. எங்க அக்கா வருதுன்னா போதும், ஒரே வெட்டுது, ஒரே குது குதுன்னு வருது. நானும் டாக்டரை எல்லா டாக்டர்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன். டாக்டர் குது குதுன்னு எதுவும் நோவு இருக்கு? அப்படி ஒன்றும் கிடையாது, ஒன்றும் இல்லை. அவங்க சொந்தக்காரங்க வர்றாங்கன்னா ஒன்றும் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஃபோன் அடித்தா போதும். ஹலோ, மீன் வாங்கவா, நண்டு வாங்கவா? மீன் வச்ச சோறில் அவங்க தம்பிக்கு ஃபோன் அடிச்சிடறேன். அவங்க மச்சான் சீலா மீன் வாங்குறாரு. அவன் கரெக்டாக குழம்பு குதிக்கையில் 11:45 வந்துடுறான்டா. சும்மா அப்படியே போனேன் வந்தேன். இவ வந்தா சாப்பிட்டு போ. இவ இதுக்கு தான் வர சொன்னான்னு எனக்கு தெரியும். வந்தா சாப்பிட்டு போ. இல்லை வேணும், சும்மா வறுத்த மீனாது சாப்பிட்டு போ. இவன் சாப்பிட்டு போயிடறான்டா. நம்ம வரையில் நம்ம சாப்பிட போயிலே தலையும் வாழதாண்டா இருக்கு. முட்டை காணாமடா. எங்க இந்த முட்டை முடிச்சிடு. அவன் நம்மளுக்கு மீன் தலையை மட்டும் எடுத்து வச்சு, நீங்க மீன் மண்டைனா நல்லா சாப்பிடுவாங்க என் புருஷன். நான் என்னைக்கு மீன் மண்டை மட்டும் சாப்பிடுவேன்னு சொன்னேன். ஏன் இந்த சொந்தம் அப்படி ஓர வஞ்சகமா இருக்கு? நடுவர் அவர்களை எங்க அண்ணன் தம்பி எங்க அக்கா தங்கச்சியில் கண்டா ஒரு மாதிரி நடிக்கிறேன். ஒண்ணு இல்லைங்க, எங்க அக்காளுக்கு ஒரு 5000 ரூபாய் நான் காசு கொடுக்கப்படாதா? உன் காசு கொடுக்க வெடி சம்பாதிக்கிறேன். உழவர் சந்தையில் வியாபாரம் பண்றேன், மாடு வாங்கி வைக்கிறேன், நெய் வாங்கி வைக்கிறேன், பட்டிமன்றம் பேசுறேன், காளாமண்ண வச்சிருக்கிறேன், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன். நானு எங்க அக்காளுக்கு எங்க கூட பிறந்தவங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுக்கப்படாதா? 5000 பணம் வேணும்னு எங்க அக்கா வந்தா. சுத்தி முத்தியும் பார்த்து ஆளை காண. இவளை யார்? என் பொண்டாட்டிய. இருந்தா விடமாட்டா. கல்யாணம் வைக்காத பசங்கள்லாம் இருக்கிறீங்க. அண்ணன் ஒரு ஐடியா சொல்றேன் கேட்டுக்கா. பொண்டாட்டிக்காரி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இதெல்லாம் அழகப்பா யூனிவர்சிட்டியில் கோர்ஸ் இருக்குது. முதல்ல இதுல பாஸ் ஆகுங்க, அதுக்கப்புறம் தாலி கொண்டு மாட்டுங்க. மாப்பிள்ள அவ்வளவுதான் வேணாம் மாப்பிள்ள. பொண்டாட்டி வீட்டுக்குள்ள போறா இல்ல, பொண்டாட்டி கூட்டுறதுல வித்தியாசம் தெரியும் உனக்கு. எப்படி? அவ கோவமா இருக்காளா இல்லையான்னு. எப்படி? பரட்டுனானா நம்ம உஷாராயி ஓரமான மெதுவா கூட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரட்டுனா உஷாராயிரணும். ஆம்பளைகளுக்குன்னு சொல்கிறேன், வீட்டுக்குள்ளே போகும்போது பாத்திர சவுண்டு கேட்டுச்சுன்னா உள்ளே போயிடாது. ஏதோ கோவத்தில் இருக்கான்னு அர்த்தம். நான் நேற்று பாத்திர சவுண்டு கடுமையாக இருந்துச்சு, கோவமாக இருக்கான்னு வீட்டை சுற்றினேன். அந்த நேரம் ரவுண்ட்ஸ் வந்த போலீஸு என்னையே பிடிச்சிட்டாரு. யார் வீட்டடா சுற்றுறா? எங்கள் வீட்டை தான் சுற்றுறேன். ஏன் உள்ள கோவமாக இருக்காம? நானே ரவுண்ட்ஸா, அதனால தான்டா நான் சுற்றி. நம்ம சொந்தக்காரர் அவரு. என்ன சந்தேகம்? பாத்திர சவுண்ட் குறையிற வரைக்கும்
இங்கே உட்காந்ததுனால அந்த சவுண்டே. ஆக நடுவர் அவர்களே, ஒரு 5000 ரூபாய் காசு கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கு பொண்டாட்டிக்கு தெரியாது கொடுக்க வேண்டியது இருக்குது. இன்னைக்கு கிறிஸ்மஸ் வருதுங்க, நாம் எங்கேயோ இருப்போம், அம்மா அப்பா பார்க்கறக்கு ஊருக்கு வருவோம், பொண்டாட்டி புது துணி எடுத்துருப்போம், பலகாரம் பண்ணியிருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போங்க. திரும்பி போகும்போது ஒரு 500 ரூபாய் கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுக்கும்போது முழிப்பா பாருங்க ஒரு முழி, அதுக்கு 1000 அர்த்தம் இருக்குதுங்க. உங்க தாய் தாப்பனை பார்க்குற மாதிரி எங்க தாய் தாப்பனை பார்த்தா நாங்களும் பாசத்துக்கு நிற்போமுங்க. பணம் என்பது வெறும் காகிதம்ங்க, ஆனால் அதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய அடையாளம்ங்க. பிடிச்சி வச்சுக்குங்க. வயசானவங்களுக்கு சொல்றேன், சாக வரைக்கும் உங்களுக்கு பையனோ பிள்ளையோ பாதுகாப்பு இல்லை, நீங்க வச்சுக்கிற சொத்து பத்து தான் உங்களுக்கு பாதுகாப்பு. இறக்குற காலம் முடிக்கு உங்க பேர்ல கொஞ்சமாவது சொத்து இருந்தாத்தா உங்க பெத்த வயனும் பிள்ளையுமே கொல்லி வைப்பாங்க, இல்லைன்னா தள்ளி வைப்பாங்கன்னு சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றிங்க, வணக்கம்ங்க. அவரெல்லாம் 1 மணி நேரம் பேசக்கூடியவர், இன்னைக்கு 15 நிமிஷம் கொடுத்து சுருக்கியாச்சு. அதுதான் டைம். நான் இப்போ ஒன்று கேட்டு அந்த அம்மா இறக்கி வரேன். இருமா, என்ன அவசரப்படுறேன், இது இந்த அவ்வளோதான் முடிக்க போகிறேன். இங்கே இருக்க ஆண்களை பார்த்து கேட்குறேன், இந்த ஜென்மத்தில் இருக்க மனைவி தான் எனக்கு எப்பவுமே வேணும் அப்படின்னு நினைக்கிற ஆண்கள் கை தூக்குங்க. தூக்குறாங்க ஒரு 12 பேர். அண்ணே 2 கை தூக்குனா தப்பு, 1 கை தான் தூக்கணும். இந்த சார்லாம் தூக்குறேன், எல்லாரும் தூக்குறாங்க. இது ஏன் தூக்க மாட்டீங்க? தூக்குங்க. இப்போ நான் பெண்களை பார்த்து கேட்குறேன், அக்கா மனச்சாட்சியோடு சொல்லுங்கள், புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை மணிப்பரிசிலே வச்சுருக்கங்கிற பெண்கள் கை தூக்குங்க பார்ப்போம். இந்த சும்மா 2 பேரும் சொல்கிறாங்க, வந்து என்ன மணிப்பரிசை திறந்தா வாக்க போகிறான், சும்மா தூக்கும். ஆனால் என் முண்டாட்டி 2 ஃபோட்டோ வச்சுருக்கா மணிப்பரிசிலே. பாசம் அப்படின்னு கேட்குறேன், பேங்கில் லோனும் அங்கே ஒட்டுறதுக்கு வச்சுருக்கேன். அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு குடும்பம். நான் தீர்ப்பில் நிறையா சொல்ல வேண்டியது இருக்குது. இப்பொழுது நிறைவு பேச்சாளர், மன நிறைவான பேச்சாளர் ராணிக்குமார், வாங்கம்மா. என்ன ஸ்பீடு, அங்கே போங்க, அங்கே போய் இன்னும். நடிப்பில்லாத நாடகம் இல்லை, இல்லை நடிப்பில்லாத நாடகம் இல்லை, துடுப்பில்லாத படகு இல்லை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. இந்த செஞ்சை மக்கள் இல்லாமல் இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி நடுவர் அவர்களே, இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு. காசு செஞ்சை மக்கள்னாலே சம மாசு. நடுவர் அவர்களே, நீ முதல்ல பேசு. நீங்க என்ன சாதாரண நடுவராங்க? அப்புறம் என்ன ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவரா? இல்ல, கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கங்க. அது ஆஃப் ஆயில் லைன்ல போடுவாங்க, முட்டை தோசையிலே போடலாம். நீங்க பேசுங்க, ஐயா டைம் ஆயிடுச்சு, எல்லாம் பசி. நடுவர்களே, உங்களை பத்தி 4 வரி கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன். அந்த கவிதையை சொல்லும்போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் தெரிந்து எப்படி கைதட்டு பறக்க எங்க சொல்லு பாப்போம். உண்மையிலே எங்க நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க. நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா, ஜில்லுன்னு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா, தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா. உங்களை போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா? அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்களா மண்டா? நீ ஏன் ஊரா சாப்பிட்டா ஆயிட்டா குண்டா? நீ ஒரு கறி புடிச்ச அண்டா. கைதட்டலாம், ஹலோ கைதட்டலாம். அதற்காக அந்த சத்தம் மட்டும் வேண்டாம், அது மகிழ்ச்சியின் உச்சம். இப்போ நான் ஏன் கத்த வேணாம்னு சொல்கிறேன்னா, கல்யாணங்கிறது நம்மளுக்கு சந்தோஷமான விஷயந்தான். அப்போ சாமியார் தாலி கட்ட சொல்லும்போது மாப்பிள்ளை சந்தோஷத்தில் தாலி கட்டும்போது அப்படின்னு விசில் அடிச்சுட்டு தாலி கட்ட முடியாது. சந்தோஷத்தை அப்படி கைதட்டலோடு பாட்டிக்குவோம். ஆனா நடுவர்களே, என்ன கருப்புன்னு மட்டும் சொல்லாதீங்க. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு நடுவர்களே. அப்படி தேனாத்து பாலத்தில் வச்சு கொஞ்சம். அப்பா என்ன பேச்சு! இவங்க 4 பேர் வந்து பணம் தான் பெருசு, சொத்து தான் பெருசு, நகை தான் பெருசுன்னு பேசிட்டு போனாங்கல்ல நடுவர் அவர்களே. ஆண்பாலும் பெண்பாலும் அன்பால் இணைவது திருமணம். அப்படிப்பட்ட திருமணத்துக்கு பொண்ணு பார்க்க போகும்போது நம்ம மஞ்சநாத மட்டும் ஒரு தட்டு நிறைய பணத்தை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு போய் உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கான்னு கேட்டு பொண்ணு கொடுத்துருப்பாங்களா நடுவர் அவர்களே? அப்படி எங்க சொந்த பந்த உறவுகளை கூட்டிக்கிட்டு போனா தான் இங்க பொண்ணு கொடுப்பாங்க. அதை மட்டும் சொல்லாத. ஏன்? ஒத்த கிளவிதான் வாழ்க்கையை கெடுத்தா. ஏன் நடுவர் அவர்களே? நான் பொண்ணு வாக்க போகும்போது 6 பேர் சுமோவில் ஏறிட்டோம். சரி, வந்தவன் ஒருத்தன் சொன்னான், ஒத்த படையில் போகணும்டா, ஒன்றும் ஒருத்தனை மேலே ஏற்று இல்லைன்னா ஒருத்தனை கீழே இறக்கு அப்படின்னா. ஏற்றுனவனை இறக்குனா பங்காளி சண்டைக்கு வருவானம்னு எங்கள் அப்பத்தா கிளவியை வண்டியில் ஏற்றிட்டோம். ஏற்றி அந்த பொண்ணு வீட்டில் போய் நிப்பாட்டி, பொண்ணுக்கு ஒரு அப்பத்தா கிளவி இருந்துச்சு. சரி, 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க. உள்ளே போய் பொண்ணு பார்த்துட்டு பாருன்னு 100 பவுன். அப்போவே 100 பவுனா? வாயை தோற மூடு, எனக்கு போடுறோம் நாங்கள்.
எல்லாம் பேசி முடிச்சு எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் கிளவி ஏற்றிக்கிட்டு. சரி. வந்த உடனே ஃபோன் பண்ணிட்டாங்க உங்களுக்கு பொண்ணு இல்லைன்னு. ஏன் சார்? நம்ம கிளவி பார்த்து விட்ட வேலை தான். என்ன வேலை? அங்கே போய் சொல்லியிருக்கேன் என் பேரா அப்படி பைய அந்த கிளவிக்கிட்ட அம்புட்டு சொத்து இருக்கு, அம்புட்டு நகை இருக்கு, முரட்டு வருமானம், அப்படி பைய என் பேரன். என்ன ராத்திரி ஆனால் வீடு தங்க மாட்டான்ட்டு வந்துட்டா கிளவி. ராத்திரி ஆனால் பட்டிமன்றம் முறைஞ்சனாவில் பொண்ணு கொடுத்துருப்பாங்க. ஒத்த சொந்தம் தான் என் ஜோலியை முடிச்சது. ஆனால் உன்னை மதியாக தான் இருக்கு அந்த கிளவி. ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே, ஒரு குடும்பம் என்பது ஆணை பெண்ணும் பெண்ணை ஆணும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் வசந்தமாக மலர்வது குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பத்துல பாசமா இருக்கும் போது அந்த வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்படி தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போதுமா இருக்காங்க பாசம். உறங்கிய போதும் கண்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா. கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா. கொடுங்க. உண்மையிலே ஒரு குடும்பத்துல ஒவ்வொரு குடும்பத்திலையும் பாசம் தாங்க முன்மாதிரியா இருக்குது. உண்மையிலே பாருங்க, இப்ப மஞ்சுநாதன் வீட்டுக்கு போன உடனே அவர் சம்பாரிச்சு வீட்டுல வச்சிருக்க 1 லட்சம் ரூபாய் பணம் வாங்கத்தான். பசியா இருக்கிறீங்களா தான், சாப்பிடுறீங்களா தான், காஃபி குடிக்கிறீங்களா தான், அப்படியா நடுவர் அவர்களை கேட்கும்? கேட்காது. மனைவி தான் கேட்பா, ஏங்க இப்படி களைச்சு வந்திருக்கீங்களே, காஃபி சாப்பிடுறீங்களா, கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறீங்களா, என்ன சாப்பிடுறீங்கன்னா அப்படி பாசமா கேட்கக்கூடியது மனைவி. பட்டிமன்றம் பேசிட்டு போனாருன்னா மரியாதை கடுமையாக இருக்கும். ஆமாம். காலையில் யாராவது தேடி வந்தால் மஞ்சனாதாங்க காரைக்குடி பட்டிமன்றம் போயிட்டு தூங்குறாங்க, சத்த கிளப்புமா, சாரி போயிட்டு அப்புறம் வாங்க. ஒரு 4 நாள் பட்டிமன்றம்லாம் வீட்டில் படுத்து கிடக்கட்டும், மஞ்சனாதாங்க இந்த தான் கிடக்கிறேன் அழிச்சு போய் சத்த கிளப்புமா, ஒரு தண்ணி அவன் தலையில் ஊற்றுங்க. ஆனா உண்மையில நடுவர்களே என்ன மாதிரி பாசக்கார பிள்ளையை நீங்க பார்க்க முடியாது, பார்க்க வேண்டியதில்லை. உண்மையிலங்க நான்லாம் பட்டிமன்றம் வந்த உடனே முதல் ஃபோன் எங்க அத்தானுக்கு தான் பண்ணுவேன், 2வது ஃபோனு உங்களுக்கு தான் பண்ணுவேன். என் குடும்பம் நல்லா இருக்கட்டும், நிகழ்ச்சி இருக்கான்னு கேட்க நடுவர் அவர்களே. ஓஹோ. அப்படி வந்த உடனே எங்க அத்தானுக்கு ஒரு ஃபோன் பண்ணுவேன். ஹலோ அத்தா, எங்க அத்தா இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். எங்க அத்தா சொல்லுவார், உன் இதயத்துல தான் தங்கம் வரும். புரிஞ்ச முண்டாட்டினா அப்படி இருக்கணும்டா. நீ இதை வீட்டை விட்டு கிளம்பி 1.5 மாதம் ஆச்சு, உன் முண்டாட்டி ஒரு மிஸ்டு கலாது விட்டுதாடா. உண்மையிலே இதயத்துல எனக்கு சந்தேகம் வந்துடும். அது பெண்களுக்கே உண்டான புத்தி. மனுஷன் வீட்டில் தான் இருக்காரா இல்லை வெளியில் எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருக்காரான்னு நான் ஒரு டெஸ்ட் பண்ணுவேன். யூரின் டெஸ்ட்டா பிளட் டெஸ்ட்டா? எங்கள் வீட்டு மிக்சியை வச்சு ஒரு டெஸ்ட் பண்ணுவேன். அத்தா வீட்டில் இருக்கீங்களா அப்படின்னா நம்ம வீட்டு மிக்சியை கொஞ்சம் போடுங்க தான் அப்படி. ஓ, உங்கள் மிக்சி சவுண்டு உங்களுக்கு தெரியும்? ஆமாம், அத்தா மிக்சியை போடுவார். டர். உங்கள் மிக்சி இல்லை உங்களுக்கு தானே தெரியும், எங்களுக்கு என்ன தெரியும்? அப்பா மனுஷன் வீட்டில் தான் இருக்காரு,
அப்படின்னு மறுநாள் பட்டிமன்றத்துக்கு போயிட்டேன் நடுவர் அவர்களே. மறுநாள் இதே மாதிரி தான் போன உடனே அத்தானுக்கு தான் ஃபோன் பண்ணேன். ஹலோ, அவருக்கு தான் பண்ணணும். ஹலோ அத்தா எங்கத்தான் இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். இப்போ அவர் டென்ஷன் ஆயிட்டாரு. ஆவான்ல, இந்தாடி எங்க இருக்கேன்னு உங்க இருக்கேன்னு. இப்போ உனக்கு மிக்சியா தானே போடணும், இந்தா போடுறேன் பாரு. டர் அதே மிக்சி. அப்பா மனுஷன் வீட்டில் இருக்காரு அப்படின்னுட்டு மறுநாள் நிகழ்ச்சிக்கு போயிட்டேன் நடுவர் அவர்களே. மறுநாள் நிகழ்ச்சிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா மழையினால நிகழ்ச்சி கேன்சல் ஆகிச்சு. வீட்டுக்கு சீக்கிரமாக போயிட்டேங்க. என் பிள்ளைங்க 2 பேரும் வீதியில் விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. நான் கேட்டேன், எங்கம்மா அப்பா நீங்கள் 2 பேரும் வீதியில் விளையாடுறீங்களே, வீட்டில் பெரிய பூட்டு தொங்குதுன்னு கேட்டேன் நடுவர் அவர்களே. அட போமா அங்கிட்டு, நீ பாட்டுக்க பட்டிமன்றம்னு பேக்க தூக்கிட்டு இங்கிட்டு போகிற, அப்பா ஒரு கட்டப்பையில் மிக்சியை போட்டுக்கிட்டு இங்கிட்டு போகிறாருன்னு. நல்ல முடியாத மனுஷன். அதனால நானும் எங்க அத்தான பாசம் இல்லாம வாழ்றோம்னு நினைக்கிறீங்களா நடுவர் அவர்களே? மிக்சி உங்கோட்டு மிக்சி, நம்மளுக்கு என்ன, நமக்கு என்ன தெரியும்? நிலையான அன்புக்கு பிரிவில்லைங்க, சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை, தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை, உண்மையான குடும்ப உறவுகளுக்கு வாழ்க்கையில என்றைக்குமே மரணம் இல்லைங்கிறது கூட அழகா எப்படி தெரியுமா சொன்னாங்க, பால் வண்ணம் பருவங்கண்டு மாதிரி இருக்கணுமா. ஆஹா, பால் வண்ணம் பருவம் கண்டு மேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன். கண் வண்ணம் மஞ்சே கண்டே, கை வண்ணம் இங்கே கண்டே, பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். பாடம் சொல்ல எண்ணம் இல்லையா, பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் பிடிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன். கண் வண்ணம் மஞ்சே கண்டே, கை வண்ணம் இங்கே கண்டே, பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். அருமையான குரல் வளமா, நல்லா பாடுறீங்க. நன்றி என்று வருவீர்கள். இப்போ சினிமாவில் பாடியிருக்கீங்க. ஆமாம், 100 வயசு வரை நீங்கள் நல்லா மகிழ்ச்சியோடு வாழணும் எங்கள் மக்கள் சார்பாக. நன்றி வாழ்த்துறோம். நடுவர்களே, நன்றி. நீ எத்தனை வயசு வரை வாழணும் உன் புருஷன்ட்ட போய் கேளு, நாங்களா கிடைச்சா நான் இருக்கும் வரை நீ இருப்பாய், நீ எனக்கு அப்புறம் 2 வருஷம் இருந்துட்டு வாடா. ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே, இவங்கெல்லாம் பணம்னு பேசுறாங்கல்லங்க. இப்ப வீட்டுல இவங்க பெத்த புள்ள குழந்தை அழுகும் பொழுது இவங்க பணக்கட்டை தூக்கி அந்த குழந்தை முன்னாடி ஆட்டினா அந்த குழந்தை அழுகையை நிப்பாட்டுமா நடுவர் அவர்களே? பெத்த தாய் தன் நெஞ்சோடு அணைத்து கொஞ்சுகின்ற பொழுதுதான் அந்த குழந்தை அந்த அழுகையை நிறுத்தும். பாசம் முக்கியம் இல்லை நடுவர் அவர்களே. உண்மையிலே எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனை பார்க்க முடியாது. யார் அவன்? நல்ல மனுஷனா இருப்பான் போல. மனுஷன் காலையில 7 மணிக்கெல்லாம் தூங்கி டான்னு எந்திரிச்சிருவாரு. அப்பதான் தெளியும் போல இருக்கு. எந்திரிச்சு என் முகத்துல தாக்கா முழிக்கணும்னு ஆசைப்படுவாரு. அந்த ஆளு கிரகம் தான். அப்படி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி கண்ணு தெரியாதவன். எங்க மாமியார் சொல்லுவாங்க, பன்னிக்குட்டியை தங்க குட்டிக்கு ரொம்ப ரொம்பாங்க. அந்த அம்மா கண்ணு நல்லா தெரியும் போல இருக்கு. ஆனா பட் நான் அதை பத்தி கேர் பண்றது இல்லை நடுவர்களே. உன் கூந்தலை தூக்கி முன்னாடி போடு பார்ப்போம். ஏன் நடுவர்களே, இதுக்கு என்னங்க குறைச்சல்? என்ன இருக்கு குறைச்சலுக்கு? ஓ, கூந்தலை பார்த்தீங்களா? பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்டை புரட்சி மாதிரி இருக்கு. உண்மையிலங்க அப்படி தங்க குட்டினோன்னா அப்படியே ஜிங்குன்னு அத்தா முன்னாடி போய் நின்று, யாத்தான் டெய்லி காலையில ஏன் முகத்திலே முழிக்கிறீங்களே அவ்வளோ பாசமானு கேட்டேன். அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னாருன்னு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உன்னைய உத்து பார்ப்பேன், இருட்டாயிருக்கும், நான் விடியலைன்னு படுத்து தூங்கிடுவேங்கிறாருங்க மனுஷன். இதுக்கு பேர் தான் விடியா முஞ்சிங்கிறது. ஹலோ, மைக் டெஸ்டிங். என்னதான் நான் விடியா முஞ்சியா இருந்தாலும் கூட அப்படி பாசமா என் குடும்பம் விடியுதுன்னா அது என்னால. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கு. எப்படி தெரியுமா விடியும் நடுவர்களே?
உண்மையிலே எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னைய சமாதானப்படுத்துறதுக்காண்டி அப்படி பீச்சு கூட்டிகிட்டு போவார். நீங்க சென்னையில இருக்கிய பீச்சு கூட்டிட்டு போவாரு, ஆமா. நாங்க கம்மா கரைக்கு தான் கூட்டிட்டு போக முடியும். எங்கேயோ கூட்டிகிட்டு போய் மனைவியை சமாதானப்படுத்தினா சரிங்க, அப்படி பீச்சு கூட்டிகிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னைய சாய வச்சு அப்படியே என் தலையை வருடி விட்டு இந்த நூடுல்ஸ் மண்டையவா 4 வரி கவிதை சொல்லுவார் பாருங்க. வளருவான். அந்த வானம் தெரியவில்லை, அந்த நிலவு தெரியவில்லை, அந்த கடல் அலைகள் கூட தெரியலடி செல்லும் அப்படின்னாரு. நான் கேட்டேன், அவளை அழகா இருக்கனா தான் அப்படிங்கிறேன், அவளை அகலமா எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டேங்கிற. நீ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த பக்கமே தெரியலையே. என்னதான் இப்படி சிறு சிறு ஊடல்கள் சண்டைகள் இருந்தாலும் கூட அதை தான் பெத்த புள்ள அந்த அப்பா அம்மா சண்டையை சமாதானப்படுத்தும். அதுதாங்க குடும்பத்துல பாசம். வளர்ந்தகளை மறந்து விட்டாள் கேளடா கண்ணா, அவள் படித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. குடும்பக்கலை போதும் என்று கூறடா கண்ணா, குடும்பக்கலை போதும் என்று கூறடா கண்ணா, இந்த கூட வேறு கலைகள் வேறு ஏறடா கண்ணா. வளர்ந்தகளை மறந்து விட்டாள் கேளடா கண்ணா, அவள் படித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. வளர்ந்தகளை மறந்து விட்டாள் கேளடா கண்ணா, நான் வைத்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. நீ உக்காரடா கண்ணா. நடுவர் அவர்களே, நிறைவா ஒரே ஒரு செய்தியோட முடிச்சுக்கிறேன். உண்மையிலே அவங்க 4 பேர் பணம் இல்லாம எதுவும் வாங்க முடியாது. பணம் தான் எல்லாத்துக்கும் பெருசு. தம்பி சொன்னபடி பணம் இல்லாட்டி கேக் வாங்க முடியாது, பணம் இல்லாட்டி கிறிஸ்துமஸ்க்கு கறி வாங்க முடியாதுன்னு சொன்னாங்க. உண்மையிலே பணத்தை வைத்து மெத்தையை வாங்கலாம், ஆனால் தூக்கத்தை வாங்க முடியாது. பணத்தை வைத்து எல்லாத்தையும் வாங்கிடலாங்க, ஆனா ஒரு தாயினுடைய அன்பை பாசத்தை இவங்கனால விலை கொடுத்து வாங்க முடியுமா நடுவர் அவர்களே? கண்டிப்பா முடியாது. உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் அன்னையை சேர்த்தனைத்து தொல்லை தனக்கென்றும் சுகமெல்லாம் பிறருக்கென்றும் சொல்லாமல் சொல்லுகின்ற தேவதையின் போது அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, அதன் பெயர் தாய்மை. அதை ஒற்றுக்கொள்வது தாங்க நேர்மை. அப்படிப்பட்ட தாய் பாசத்தை விட விலை மதிக்க முடியாத சொத்து இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. எப்படி தெரியுமா?
பால் கொடுக்கும் பிள்ளை முகம் பார்த்தே பசி மறப்பா. பட்டினியா கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா. பால் கொடுக்கும் பிள்ளை முகம் பார்த்தே பசி மறப்பா. நெஞ்சிலே நடக்க வைப்பா, நிலாவ பிடிக்க வைப்பா. நெஞ்சிலே நடக்க வைப்பா, நிலாவ பிடிக்க வைப்பா. பிஞ்சு விரலில் நெகம் கடிச்சு பேச சொல்லி சிரிச்சிடுவா. உனக்கும் எனக்கும் அம்மா ஒருத்தி தானடா, தெய்வம் உலகத்திலே இருக்குதுன்னா தாயடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆராரிரோ 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 இதுதான் பாசம் என்று சொல்லி சொத்து பத்து பணம் காசோடு வாழ்வது வாழ்க்கை அல்ல. சொத்து பத்து பணம் காசோடு வாழ்வது வாழ்க்கை அல்ல. உறவுகளோடு, பாசமான உறவுகளோடு வாழ்வதுதான் மனநிறைவான வாழ்க்கை என்று சொல்லி நாம் மாண்டு போகின்ற பொழுது நம்மளை தூக்கி செல்வது உறவுகள் தான் தூக்கி செல்லுமே தவிர இவர்களுடைய பணம் இவர்களை சுமந்து செல்லாது என்று கூறி இதுவரை கேட்டு சுவைத்தவங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பாட்டு. உண்மையிலேயே இந்த பட்டிமன்றம் வெற்றியடைந்ததாகவே கருதுகிறோம். காரணம், நாங்கள் நன்றாக பேசினோம் என்பதற்காக அல்ல, நீங்கள் பசியை மறந்து நன்றாக ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் இந்த பட்டிமன்றம் வெற்றியடைந்திருக்கிறது. சாமிக்கிட்ட சொன்னேன், சாமி வருஷம் திருவிழாவுக்கு பட்டிமன்றம் கொடுங்க, சாம்பிள் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த கடையில் ஸ்நாக்ஸ் வாங்க போகும்போது சாம்பிள் கேட்போம்ல, அது மாதிரி தான் இது. இவ்வளவு நேரம் மணி 10 மணி ஆகி இத்தனை பேர் உட்காந்துருக்காங்கன்னு என்ன காரணம்? ஒரே காரணம்தான். பாருங்க, எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க மேடையில். இத்தனை பேர் 10 மணிக்கு மேலே உட்காந்துருக்கோம்னா என்ன காரணம்? ஒரே காரணம்தான். அவங்கெல்லாம் காசை கொடுத்துட்டோமேன்னு உட்காந்துருக்காங்க. நம்ம குறையில்லாமல் வாங்கிட்டு போயிருந்தோம்னு உட்காந்துருக்கோம். அதான் காரணம். அது இல்லை, உங்களையும் எங்களையும் இணைத்து வைத்திருப்பது நம் தாய்மொழியாகிய தமிழ் மொழி இணைத்து வைத்திருக்கிறது. கேட்ட கேள்வி என்னன்னா, சீக்கிரமாக தீர்ப்பு சொல்லிடுறேன். தயவுசெய்து யாரும் எந்திரிக்காதீங்க. எந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் சிரமம். கேட்ட கேள்வி என்ன? இன்றைய மனித வாழ்க்கை பெரிதும் எதை நோக்கி செல்கிறது? பணத்தை தேடியா, பாசத்தை நாடியா? இவங்க என்ன சொல்றாங்க? பணம் தாங்க வாழ்க்கை. பணம் இருந்தா அம்பானி, பணம் இல்லைன்னா அம்போனி. பணம் இருந்தா ஹீரோ, பணம் இல்லைன்னா ஜீரோ. நான் கேட்கிற, உலக பணக்கார நாடுகள் சொல்றான், உலக பணக்காரர் வரிசை சொல்றான். எங்கேயாவது உலக பாசக்கார நாடுன்னு சொல்லியிருக்கானா? உலக பாசக்கார வரிசையை அறிவிச்சிருக்கானா? ஒன்றும் இல்லை சார். இப்போ நிம்மதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்து பாருங்க. நிம்மதிங்கிற வார்த்தையில் முதல் எழுத்து நீ, கடைசி எழுத்து தீ. நிதி இருந்தால்தான் ஒரு மனிதன் நிம்மதியாகவே வாழ முடியும். இல்லைன்னு சொல்ல முடியுமா? வருமானம், வருமானம்ங்கிற வார்த்தையை எடுத்து பாருங்க. வருமானம் இருந்தால்தான், வருமானம் என்கிற வார்த்தையில் தான் மானம் என்ற சொல்லே அடங்கி இருக்கிறது. ஒரு வருமானத்தோடு இருந்தால்தான் மானத்தோடு வாழ முடியும். வருமானங்கிற வார்த்தைக்குள்ள தான் மானம்ங்கிற சொல்லே அடங்கி இருக்கு. இப்போ பணம் சார், பணம் இல்லைன்னா யார் சார் மதிப்பா? ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம போகிறோம், திடீர்னு விழுந்துடுறோம். கத்துறது வேணா அம்மான்னு கத்துவோம். ஆனால் ஆஸ்பத்திரியே அம்மா அப்பான்னு என்ன கத்துனாலும் கட்ட வேண்டிய பணத்தை கட்டி தான் ஆகும் சார். பணத்தை நோக்கி ஓடணும் சார். பணம் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் இல்லை, கோயிலில் இப்போ காணிக்க எடுக்கிறாங்க, 10 பேர் போடையில் நம்ம போடாமல் இருந்தால் அசிங்கமாக இருக்கும்னு நினைக்கிறோமா இல்லையா? ஆனால் நம்ம 10 ரூபா போடுற உண்டியல் காசு அது வந்து 4 ஏழைகளுக்கு போகும் நினைக்கிறோம்ல. இப்போ பணம் இருந்தால் தானே அடுத்தவனுக்கு உதவ முடியும். பணம் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இத்தனை பேர் சேர் போட்டு உட்காந்துருக்கீங்க,
சேருக்கு வாடகை கொடுக்கணும்ல. பணத்தை நோக்கி ஓடாமல் எப்படி இருக்க முடியும்? அவங்க கேட்குறாங்க. காலையில் 10 ரூபாய்க்கு பல்போடு வாங்கி பல்லு விளக்கலன்னா யார்ட்டையும் பேச முடியாது, இல்லை எவன்ட்டையும் பேச முடியாது, கொப்புன்னு அடிக்கும். இப்போ நான்லாம் அவ்வளோ மோதிரம் போட்டிருக்கேன் எதுக்கு? கல்யாணத்தில் சாப்பிட்றதுக்குன்னே போட்டிருக்கேன். இதை போட்டு இப்படி உட்காந்தோம்னா அப்படி பார்ப்பான், பெரிய ஆளாக இருப்பார் உள்ள கூப்பிட்டு. நான் போன உடனே கல்யாணத்தில் எப்படி தெரியுமா சாப்பிடுவேன்? சப்ளையர் கூப்பிடுவேன். யாரா சமையல் மேஸ்திரி? இந்த இருக்கார். ஆவணி 12 பிரியாணி கேள்வி விசிட்டிங் கார்டை வாங்கிட்டு வா. 5000 பேருக்கு சமையல். அவர் விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு சொல்லி விடுவான் சப்ளையர்கிட்ட, அவர் கறி பார்த்து வைட்டா அப்படின்னு. கறி அவன் டெக்னிக்காக வைப்பான் சமையக்காரன். ஒரே இடத்துல 2 கரண்டி வச்சா பக்கத்தில் கொஞ்சம் அண்டைக்கு வந்துடுவான். இந்த இலையில் இந்த மூலையில் ஒரு தடவை வைப்பான், இந்த மூலையில் ஒரு தடவை வைப்பான். எல்லாத்தையும் சாப்பிட்டு கையில் வரும்போது விசிட்டிங் கார்டை தூக்கி போட்டு வந்துடுவேன். இதெல்லாம் ஒரு டெக்னிக். இப்போ நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட போனால் சப்ளையருக்கு எப்போ நீங்கள் டிப்ஸ் கொடுப்பீங்க? சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏன் கொடுக்குற? என்ன பிரயோஜனம்? போய் உட்காந்தோன்னா 50 ரூபாய் கூட எலும்பு கறி மண்டையெல்லாம் அடிக்க வைப்பான். சாப்பிட்டு விட்டு அப்புறமா நீ வந்துரு. ஓனர் எப்படி எக்கடு கட்ட நம்மளுக்கு என்ன சார்? பணம்ங்கிறது ஒரே சொல்லுதான் சார். ஆனால் இந்த உலகத்தில் அந்த பணம் எத்தனை பேரில் சுற்றுது தெரியுமா? பணத்தை கொண்டு உண்டியலில் போட்டோம்னா காணிக்க, அதே பணத்தை யாசிப்பவர்கிட்ட கொடுத்தோம்னா அதுக்கு பேர் பிச்சை, அதே பணத்தை கல்யாணத்தில் எழுதணும்னா அதுக்கு பேர் மொய்யி, அதே பணத்தை பொண்ணு வீட்டுக்காரன் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் கொடுத்தாலும் அதுக்கு பேர் வரதட்சணை, அதே பணத்தை வக்கீல்கிட்ட கொடுத்தோம்னா அதுக்கு பேர் ஃபீஸு, அதே ஒன்று டிரைவர்ஸ் ஆனவனு கொடுத்தோம்னா அதுக்கு பேர் ஜீவனாம்சம், அதே பணத்தை ஒரு தொழிலில் போட்டோம்னா அதுக்கு பேர் முதல், அதே பணம் திரும்பி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் லாபம், அதே பணம் வராமல் போச்சுன்னா அதுக்கு பேர் நட்டம், அதே பணத்தை ஒருத்தன் கொடுத்தோம்னா அதுக்கு பேர் அசல், அவன் திருப்பி கொடுத்தானா அதுக்கு பேர் வட்டி, அதே பணம் வராமல் போச்சுன்னா அதுக்கு பேர் வரா கடன், அதே பணத்தை ஒரு நாள் வேலை பார்த்து கொடுத்தோம்னா கூலி, அதே பணத்தை 1 மாதம் என்று கொடுத்தோம்னா அதை பற்றி சம்பளம், அதே பணத்தை ரிட்டையர் ஆன கொடுத்தோம்னா அதுக்கு பேர் பென்ஷன். இந்த பணத்தை நோக்கி தான் சார் ஓடிக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னு சொல்ல முடியுமா சார்? காந்தி அவர் எடுத்து காட்டினாரு 100 ரூபா தாள். இந்த காந்தி எல்லா நோட்லையும் ஒரே மாதிரி தான் சிரிக்கிறாரு. வாங்குறவன் தான் நோட்டுக்கு தகுந்த மாதிரி சிரிக்கிறான். 50 ரூபா கொடுங்க சிரிக்க மாட்டான், 100 ரூபாய் கொடுங்க லேசாக பல்லு தெரிகிற மாதிரி இருப்பான். ஒரு 200 ரூபாய் கொடுங்க ஹஹம்பா, ஏன்னா ஆப்பு காவும்னு அவனுக்கு தெரியும். ஒரு 500 ரூபா கொடுங்க ஹோம்பா, 2000 ரூபா கொடுங்க சிரிக்க மாட்டான், என்ன நோட்டு சொல்லாமல் பச்சுன்னு தெரியும். இந்த 100 ரூபாய்க்கு இருக்க மதிப்பு யாருக்கு சார் இருக்குது? ஒன்றும் இல்லை. வேணுமாமா இந்தா பாருங்க, இதை 4 மடக்கி கொடுங்க, இந்தா இந்தா தொடச்சி விட்டு வச்சுக்குருவாங்க. பணத்துக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு. அதை நோக்கி நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ வாழ்க்கையில் மனிதனுக்கு தேவை பணம் மட்டும். எனவே தான் பணத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இதுதான் உண்மை, இதை மறுக்க முடியாது என்று நான் தீர்ப்பளித்து செல்ல முடியுமா? உட்காருங்கடா, உட்கார்றா, உட்கார். வந்தது லேட்டு, என்ன எதிர்த்து இருக்க? உட்கார். ஒன்றும் இல்லை சார், இப்போ பட்டிமன்றம் முடியும். ஒன்று சிம்பிளாக சொல்லி முடிக்கிறேன். பட்டிமன்றம் முடியும், நான் வீட்டுக்கு போவேன். ஒரு 11:30 ஆயிரும், என் மனைவி தூங்கிடும். காலிங் பெல் அடிப்பேன், கதவை திறக்கும். வாங்க மகாராஜா, செஞ்சை பட்டிமன்றம் சென்றீர்களே, எப்படி இருந்தது? அப்படியா கேட்க, வா போய் பட தினம்ப இதுட்டு ஊர் சுற்றி போல அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கணும். இதே முகம் கொஞ்சம் கவலையாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிய, என்னன்னு தெரியலம்மா, என்னால் சரியாக பேச முடியலம்மா அப்படின்னா, கவலைப்படாதீங்க, நாளைக்கே திருச்சியில் பட்டிமன்றம் இருக்குது அப்படின்னு சூடாக பால் ஆற்றி கொடுத்து போய் படியாம்பா. வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என்னை தேற்றுவது என் மனைவி என்கிற உறவு. சார், நம்ம தொழில் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம், நஷ்டமாயிடுது, நொடிச்சு போயிடுறோம், எல்லாத்தையும் இழந்துடுறோம், வீட்டில் போய் தனிமரமாக நிற்கிறோம். நம்மளோட சேர்ந்து ஊர் சுற்றணும் நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மள்கிட்ட வாங்கி சாப்பிட்டவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மளோட சேர்ந்து சுற்றணும் நம்ம வீட்டுக்கு வருவானா? வரமாட்டான். கண்கலங்கி நிற்கும்போது நம்ம பெத்த தாய் ஒடியாந்து கேட்பா, ஏண்டா ஒரு மாதிரியாக இருக்க, ஏன் கண்கலங்கி நிற்கிற, எல்லாத்தையும் இழந்துட்டேனம்மா, எல்லாம் போச்சே, எப்படி என் பிள்ளைகளை படிக்க வச்சு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவள் காதில் கழுத்தில் கிடக்கிறத கழட்டி கொடுத்து இந்த சிறுவாட்டு பணத்தை கொடுத்து இதை வச்சு எப்படியாவது பொழைச்சிக்கடா அப்படின்பா. வாழ்க்கையில் நாம் தோற்று போகின்ற பொழுது நம்மை தேற்றுவது நம் தாய் என்கிற உறவு, இல்லைன்னு சொல்ல முடியாது. மகள்களை பெற்ற அப்பாக்களுக்குத்தான் 3 தாய் இருக்கிறாள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. சார், வீட்டில் போய் அம்மா தலைவலிக்குதுன்னா எங்கள் அம்மா ஒரு மாத்திரையை கொடுப்பாங்க. அம்மா தலைவலின்னா மனைவி ஒரு தைலத்தை கொடுப்பாங்க. அம்மா தலைவலின்னா எங்கள் அம்மா மாத்திரை தரவும் வேணாம், என் மனைவி தைலம் தரவும் வேணாம்.
என் மக ஒடியாந்து அந்த பிஞ்சு வரலால் எங்கேயாப்பா தலைவலிக்கு நான் கை வச்சா சரியாக போயிருமே. இது எத்தனை கோடி கொடுத்து சார் வாங்குவீங்க நீங்கள்? மனைவி என்கிற உறவு, உண்மையிலே மனைவியை நாங்கள் கேலி பண்ணோம், கிண்டல் பண்ணுறோம் சார். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, மனைவி என்கிற உறவு பாசம் இருக்கிற வரைக்கும் தான் என்ன சாப்பிடலான்னு யோசிக்க தோணும். அவள் போயிட்டான்னு வச்சுக்கோங்க, எங்கே சாப்பிடலான்னு தான் சார் யோசிக்க தோணும். அதை மறந்து பணத்தை நோக்கி ஓடுறோம். மனைவி இருக்க வரைக்கும் தான் சார் வீட்டில் பாய், மனைவி இல்லைன்னா திண்ணையில் தான் சார் பாய். இல்லைன்னு சொல்ல முடியுமா சார்? ஒரு வீட்டில் தாத்தா இருப்பார், பெரிய மனுஷனா, முடிச்சிடுறேன், பெரிய மனுஷனாக இருப்பார். அவர் பேரை சொல்லி யாரும் கூப்பிட மாட்டாங்க. இந்த 3:45 பேர பையன் அந்த வேனில் வந்து இறங்குவான். இறங்கின உடனே தாத்தா பேக்கை வாங்க போவார். டேய் பேராண்டி பேக்கை கொடுறா, தாத்தா வச்சுக்கிறேன். வேணாம் தாத்தா, நான் வச்சுக்கிறேன் தாத்தா, நான் மாட்டிக்கிறேன் தாத்தா. அந்த 5 பேக்காவது கொடுறா, அவங்க அம்மா திட்டம். வேணாம் தாத்தா, நான் வச்சுக்கிறேன் தாத்தா. அப்போ நான் என்னடா பண்ணுறது? என்னையே தூக்கு தாத்தா அப்படிம்பா. அதை நோக்கி ஓட வேண்டும். எத்தனை கோடி கொடுத்து சார் அதை வாங்குவீங்க? நம்ம சொல்கிறோம் பிள்ளையாது, வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்குது இல்லையே, எல்லாத்தையும் கிளச்சி போடுது. எத்தனையோ வீடுகளில் 10 ஆண்டுகளாக 15 ஆண்டுகளாக வைத்த பொருள் வைத்த இடத்திலே இருக்கிறதே, அதை கிளைத்து போட பிள்ளையிலேயே என்று ஏங்குகிற பெற்றோரிடம் கேட்டு பாருங்கள், அந்த குலையின் துளையினுடைய பாசம் என்னவென்பது தெரியும் சார். 19 வயசு 20 வயசில் ஆக்சிடென்ட் இறந்துருவான் சார் பையன். அவனோட படித்த பையனுக்கு இந்த சர்ச்சில் கல்யாணம் ஆகி அப்படி அழைச்சிக்கிட்டு போகும்போது அந்த பெத்த தாயின் தந்தையும் ஓரமண்டு, இப்படித்தானே என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆண்டவன் இப்படி என்னை சோதிச்சுட்டானே. அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள் சார், குழந்தையினுடைய பாசம் என்னவென்பது தெரியும். பணத்தை நோக்கி நம்ம ஓடுறோம், நான் அந்த பாசங்களை எல்லாம் விட்டு விட்டு ஓடிக்கொண்டு இருக்கிறோம் சார். ஒன்றும் இல்லை, என் வாழ்க்கையை நான் சொல்ல நினைக்கிறேன். எங்கள் அப்பா 87 வயசில் இறந்து போனார். எனக்காக வாழ்ந்தவர் என் தந்தை. எனக்கு 4 அக்கா, 4 அக்காவையும் நல்லா படிக்க வச்சு, நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து, என்னை படிக்க வச்சு, எனக்கு திருமணம் செய்து வைத்து, என் தந்தை 87 வயதில் இறந்து போனார். எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் 1 வருஷம் வரைக்கும் அவர் பயன்படுத்தின பொருள்கள் எதையும் அந்த இடத்துலேருந்து எடுக்கலை. நான் அங்கேயே அந்த ரூம்லேயே வச்சுருந்தேன். எனக்கு ஒரு மனசு கஷ்டம்னா எங்கள் அப்பா ரூமில் போய் உட்காருவேன். எங்கள் அப்பா என்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும். ஒரு தந்தையை இழந்தவனுக்கு தான் தெரியும் ஒரு தந்தையினுடைய பாசம் என்னவென்பது. ஒரு தாயை இழந்தவனுக்கு தான் தெரியும் ஒரு தாயினுடைய பாசம் என்னவென்பது. பணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம், உறவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி கொண்டிருக்கிறோம். தயவு செய்து என் பாசத்துக்குரிய உறவுகளே, உங்களிடம் ஒரு செய்தியை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். நிறைவு செய்கிறேன், நேரமில்லை. தயவு செய்து உங்கள் பிள்ளைகளிடம் ஒவ்வொரு நாளைக்கு 5 நிமிடமாவது பேசுங்கள். உங்கள் பிள்ளைகளிடம் பேசுங்கள். சாப்பிட்டியா? என்ன படிச்ச? ஸ்கூல் போனியா? என்ன படிக்க விரும்புகிற? தயவு செய்து உங்கள் பிள்ளைகள்கிட்ட 5 நிமிடமாவது பேசுங்கள். நீங்கள் பேச்ச சம்பாத்தியம் வேலைன்னு உங்கள் பிள்ளைகள்கிட்ட பேசுகிற நேரத்தை கேட்க வேண்டிய கேள்விகளை நீங்கள் குறைக்கிறீர்கள். நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகளை யாரோ ஒருவன், எங்கிருந்தோ ஒருவன் உங்கள் பிள்ளைகளிடம் கேட்கிறான். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? சாப்பிட்டியா? நல்லா இருக்கியா? நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகளெல்லாம் யாரோ ஒருவர் கேட்கின்ற பொழுதுதான் உங்கள் மீது உள்ள பாசம் குறைந்து அவர்கள் மீது மாறி பிள்ளைகள் தவறுவதற்கு நாம் தான் வடிகாலாக இருக்கிறோம். இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது. மீண்டும் அருத்தந்தை அவர்கள் நிறைய தலைப்பு சொன்னாங்க. மீண்டும் இயேசு பிறந்து வந்தால் இந்த மானிட குலத்தை என்ன சொல்ல வர? நாம் எதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம்? நல்லா யோசிச்சு பாருங்க சார். போர்ட்டிகோ வீடு கட்டுறோம். வீடு கட்டும்போது போர்ட்டிகோல 14 அடி இருக்கா, யுனோவா கார் நிக்கிற அளவுக்கு இடம் இருக்கான்னு பார்த்து கட்ட நம்ம பெத்த தாய் தந்தை இருப்பதற்கு ஒரு ரூமை கட்ட நினைக்கிறது இல்லையே சார். அரண்மனை மாதிரி வீடு கட்டி தாய் தந்தை அனாதை இல்லத்தில் இருந்தால் இதுவும் அனாதை இல்லம் தானே. எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? உண்மையிலே
இன்றைய மனிதகுலம் பெரிதும் எதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் பணத்தை நோக்கித்தான் சென்று கொண்டு இருக்கிறது. அது பாசத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று தீர்ப்பளித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.